வணக்கம். கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம். ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய முன்னுரையை வாசிச்சு பார்க்கணும். கவிஞர் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தின் முன்னுரையை என்ன சொல்றாருன்னா, இவரும் சில நாள் நாத்திகனாக இருந்து மாறியவர் அப்படிங்கிறதுனால இந்து மதத்தினுடைய தத்துவங்களை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டதை விட நாத்திகனா இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்ட நல்ல விஷயங்களை பத்தி எடுத்து சொல்லியிருக்கிறாரு. தெரிஞ்சுக்குவோம். அர்த்தமுள்ள இந்து மதம். முதல் அத்தியாயம், உறவு. மனிதன் சமூக வாழ்க்கையை மேற்கொண்டு விட்ட ஒரு மிருகம் என்றார் ஒரு ஆங்கில அறிஞர். காட்டு மிராண்டிகளாக சிதறி கிடந்த மனிதர்கள் குடிபெயர்ந்து ஊர்ந்து வந்து ஓரிடத்தில் சேர்ந்தார்கள். அதனால் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்த இடம் ஊர் என்று அழைக்கப்பட்டது. அதில் பலர் நகர்ந்து வந்து பெரும் கூட்டமாக ஓரிடத்தில் குடியேறினார்கள். அவ்விடம் நகரம் என்று அழைக்கப்பட்டது. தனி மனிதர்கள் சமூகமாகிவிட்டார்கள். தனி மனிதனுக்காக நியதிகளோடு சமுதாயத்திற்காக சில சம்பிரதாயங்களும் உருவாகின. அந்த சம்பிரதாயங்களுக்குள் சில புனிதமான கருத்துக்களும் தர்மங்களாயின. கணவன் மனைவி உறவு, தாய் தந்தை பிள்ளைகள் உறவு, தாயாதிகள் பங்காளிகள் உறவு, ஊர் பொது நலனுக்கான கூட்டுறவு முதலியவைகள் தோன்றின. தந்தை வழி தோன்றல்கள் எல்லாம் பங்காளிகளாகவும், தந்தையுடன் பிறந்த சகோதரிகள் எல்லாம் சம்பந்திகளாகவும், தாய் வழி தோன்றல்கள் தாயாதிகளாகவும் ஒரு மரபு உருவாயிற்று. வார்த்தைகளை கவனியுங்கள். தந்தை வழி பங்குடையவன் என்பதாலேயே பங்காளிகளாகவும், தாயை ஆதியாக வைத்து விளைந்த சகோதரத்துவம் தாயாதி என்றும் அழைக்கப்பட்டது. சகோதரன் என்ற வார்த்தையே சக உதிரன், ஒரே வயிற்றில் பிறந்தவன் என்பதை குறிக்கும். சம்பிரதாயங்களாக தோன்றிய உறவுகள் மரபுகளாகி அந்த மரபுகள் எழுதாத சட்டங்களாகிவிட்டன. இந்த உறவுகளுக்குள்ளும் பொதுவாக சமூகத்திலும் நிலவ வேண்டிய ஒழுக்கங்கள் சம்பிரதாயங்களாகி மரபுகளாகி அவையும் சட்டங்களாகிவிட்டன. இந்த சட்டங்களே நமது சமூகத்தின் கௌரவங்கள். இந்த வேலிகள் நம்மை காவல் செய்கின்றன. இந்த உறவுகள் ஒழுக்கங்களும் நிம்மதிக்குமாக உருவாக்கப்பட்டவை. ஆனால் இவை மட்டும்தானா உறவுகள்? இந்து மதம் அதற்கொரு விளக்கம் சொல்கிறது. பிறப்பால் தொடரும் உறவுகள் அல்லாமல் பிணைப்பால் தொடரும் உறவுகளே உன்னதமானவை என்பது இந்து மத தத்துவம். பிறப்பின் உறவுகளை பேதலிக்கின்றன. பெற்ற தந்தையை பிச்சைக்கு அலையவிடும் மகன் இருக்கின்றான். கட்டிய தாரத்தை பட்டினி போடும் கணவன் இருக்கின்றான். தாயை தவிக்க விட்டு தாரத்தின் பிடியில் லயித்து கிடைக்கும் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். கூட பிறந்தவனை கோர்ட்டுக்கு படிக்கட்டுகளில் ஏறி எதிராக நிற்கின்றான். சமூக மரபுகள் இவற்றை ஒழுக்கக்கேடாக கருதவில்லை. முதலில் நமது சமூகங்களுக்கு இவை ஒழுக்கக்கேடுகள் என்று போதித்தது இந்து மதம். கணிகை ஒருத்தியை கட்டிலில் போட்டு இரவு முழுவதும் விளையாடுகின்றோம். இச்சை தீர்ந்ததும் அவளை தள்ளிப்படு என்றுதான் சொல்ல தோன்றுகிறதே தவிர இங்கு தீர்க்க முடியாத பிணைப்பு ஏற்படுவதில்லை. அந்த உறவு அந்த இரவு மட்டுமே. அலுவலகத்தில் வேலை பார்க்கின்றோம். வேலையிலிருந்து விலகியதும் வேலை பார்த்த இடத்தை மறந்து விடுகின்றோம். அந்த பிணைப்பு கூலிக்காகவே. ஹோட்டலில் அறை எடுத்துக்கொண்டு தங்குவது போல் சில உறவுகள், சொந்த வீட்டில் வாழ்வது போல் சில உறவுகள். 1000 வாசல் இதயம். யாரோ வருகிறார்கள், யாரோ போகிறார்கள். வாழ்ந்தால் சிரிக்கிறார்கள், வறண்டால் ஒதுங்குகிறார்கள். செத்தப்பின் ஒப்புக்காக அழுகிறார்கள். 2 ஆத்மாக்களின் ஐக்கியமாகி ஓர் ஆத்மா தாக்கப்படும் போது இன்னொரு ஆத்மாவும் இயற்கையாக துடிக்குமானால் அந்த உறவை புனிதமான உறவு. பிறப்பில் சொந்தம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அது மனிதனாயினும் சரி, நாய் பூனையானாலும் சரி, எங்கே பந்தம் ஏற்றத்தாழ்வுகளில் சேர்ந்து வருகிறதோ அங்கேதான் உறவு இருக்கிறது. கண்ணீரை துடைக்கின்ற கைகள், காயத்துக்கு கட்டுப்போடும் கைகள், வறுமையில் பங்கு கொள்ளும் உள்ளம், சோதனையில் கூடவே வரும் நட்பு, உறவு பூர்த்தியாகி விடுகிறது. அற்ற குலத்தின் நறுநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவலர், அக்குலத்திற் கொட்டியும் ஆம்பலுமாய் நெய்தலும் போலவே ஒட்டி உறவாம் உறவு அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்கார். இதற்கு புராணத்திலிருந்து ஒரு பகுதியை உதாரணம் காட்டி விரிவுரை தருகிறார் திருமுருக கிருபானந்த வாரியார். அதை அவருடைய வாசகத்திலேயே சொல்லியிருக்கிறார். இடர் வந்த காலத்தில்தான் சிநேகிதர், பந்துக்கள் முதலியவர்களுடைய அன்பை திட்டமாக அளந்து அறியலாம். நமக்கு வரும் இடர்தான் சிநேகிதரையும் உறவின் முறையினரையும் அளக்கும் அளவுகோல். அதனால் அக்கேட்டிலும் ஒரு பயன் உள்ளது என்றார் பொய்யில் புலவர். கேட்டினும் உண்டோர் உறுதி இளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். இது சம்பந்தமாக தர்மபுத்திரர் வினவ பீஷ்மர் கூறிய வியாக்கானத்தை எடுத்து காட்டுவோம். காசிராஜனுடைய தேசத்தில் ஒரு வேடன்
விஷமுள்ள பானத்தை எடுத்துக்கொண்டு சேரியிலிருந்து புறப்பட்டு மானை தேடி போனான். அங்கு ஒரு பெரிய வனத்தில் மான்கள் அருகில் இருக்க கண்டு மாமிசத்தில் இச்சையுடைய அந்த வேடன் ஒரு மானை அடிக்க குறிவைத்து கூறிய பானத்தை விடுத்தான். தடுக்க முடியாத அந்த பானம் குறி தவறியதால் அக்கானகத்தில் உள்ள ஒரு பெரிய தழைத்த மரத்தின் மீது பாய்ந்தது. கொடிய விஷம் தடவிய கணையினால் மிக்க வேகத்துடன் குத்தப்பட்ட அம்மரம் காய்களும் இலைகளும் உதிர்ந்து உலர்ந்து போயிற்று. வானலாவி வளர்ந்தோங்கி இருந்த அத்தருவானது அவ்வாறு உலர்ந்த போது அதன் பொந்துகளில் வெகு நாட்களாக வசித்திருந்த ஒரு கிளி அம்மரத்தின் மேலுள்ள பற்றினால் தன் இருப்பிடத்தை விடவில்லை. நன்றி அறிவுள்ளதும் தர்மத்தில் மனமுள்ளதுமாகிய அந்த கிளி வெளியிற் சஞ்சரிக்காமலும் இரை தேடாமலும் களைப்புற்றும் குரல் தழுதழுத்தும் மரத்துடன் கூடவே உலர்ந்தது. மரம் செழிப்புற்று இருந்த போது அதனிடம் சுகித்திருந்தது போல் அது உலர்ந்து துன்புறும் போதும் அதனை விட்டு பிரியாமல் தானும் துன்புற்று இருந்தது. அந்த கிளியின் உயர்ந்த குணத்தை நன்கு நோக்குங்கள். சிறந்த குணமுள்ளதும் மேலான சுபாவம் உள்ளதும் மனிதருக்கு மேற்பட்ட நல்லொழுக்கம் உடையதுமான அந்த கிளி அம்மரத்தைப் போலவே சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பதைக் கண்ட தேவேந்திரன் திகைப்படைந்தான். திரிய ஜாதிகளுக்கு இல்லாத கருணையை இந்த பட்சி அடைந்திருப்பது எவ்வகை என்று நினைத்தான். பிறகு அதில் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. எல்லா பிராணிகளிலும் குணம் குற்றம் எல்லாமே காணப்படுகின்றன என்ற எண்ணமும் இந்திரனுக்கு உண்டாயிற்று. இங்கனம் எண்ணியிருந்த இந்திரன் மானிட உருவம் எடுத்து ஓர் அந்தணன் வடிவமாக பூமியில் இறங்கி அந்த பட்சியை பார்த்து, ஓ பட்சியிற் சிறந்த கிளியே, உன் தாயாகிய தாக்ஷேகி உன்னால் நல்ல சந்ததி உள்ளவளாக ஆகிறாள். கிளியாகிய உன்னை நான் கேட்கிறேன், உலர்ந்து போன இந்த மரத்தை ஏன் விடாமல் இருக்கிறாய் என்று கேட்டான். இமையவர் தலைவனாம் இந்திரனால் இவ்வாறு கேட்கப்பட்ட கிளியானது அவனுக்கு தலைவணங்கி நமஸ்காரம் புரிந்து, தேவராஜாவே, உனக்கு நல்வரவு, நான் தவத்தினால் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லிற்று. தேவேந்திரன் நன்று நன்று என்று கூறி என்ன அறிவு என்று மனதிற்குள் கொண்டாடினான். இவ்வாறு சிறந்த செய்கை உள்ளதும் தர்மத்தையும் முக்கியமாக கொண்டதுமாகிய அந்த கிளியை பார்த்து இந்திரன் நான் கேட்பது பாபம் என்று தெரிந்திருந்தும் கேட்கத் தொடங்கினான். அறிவிற் சிறந்த பறவையே, இலைகளும் காய்களும் இன்றி உலர்ந்து பறவைகளுக்கு ஆதரவற்ற இம்மரத்தை ஏன் காக்கிறாய்? இது பெரிய வனமாயிற்றே. இலைகளினால் மூடப்பட்ட பொந்துகளும் சஞ்சரிக்க போதுமான இடமும் உள்ள இன்னும் அழகான மரங்களும் அநேகம் இப்பெரிய வனத்தில் இருக்கையில் முதிர்ச்சியடைந்து சக்தியற்று ரசம் வற்றி ஒளி குன்றி கெட்டுப்போன இந்நிலையற்ற மரத்தை புத்தியினால் ஆராய்ந்து பார்த்து விட்டுவிடு. அமரேசனுடைய அந்த வார்த்தையை கேட்டு தர்மாத்மாவான அந்த கிளி மிகவும் நீண்ட பெருமூச்செறிந்து துயரத்துடன் பின்வருமாறு சொல்லத் தொடங்கியது. மகாபதியே, இந்திராணியின் கணவரே, யாவராலும் வெல்ல முடியாத தேவர்களை இருக்கும் பொன்னுலகத்தில் வசிக்கும் நீ, நான் கூறுவதை தெரிந்து கொள். அநேக நற்குணங்கள் பொருந்திய இம்மரத்தில் நான் பிறந்தேன். இளமை பருவத்தில் நன்றாக பாதுகாக்கப்பட்டேன். பகைவர்களாலும் பீடிக்கப்படாமல் இருந்தேன். மழை காற்று பனி வெயில் முதலிய துன்பங்களால் வருந்தாது இத்தருவில் சுகித்திருந்தேன். வல்லாரியே, தயையும் பக்தியும் உள்ளவனான வேறு இடம் செல்லாமல் இருக்கும் என் விஷயத்தில் அனுகிரகம் வைத்து என் பிறவியை ஏன் பயன்படாமல் செய்கின்றாய்? நான் அன்பும் பக்தியும் உள்ளவன், பாவத்தை புரியேன். உபகாரிகள் விஷயத்தில் தயை செய்வதுதானே தர்மத்திற்கு முக்கியமான இலக்கணம். தயை செய்வதே நல்லோர்களுக்கு எப்போதும் மன திருப்தியை உண்டாக்குகின்றது. எல்லா தேவர்களும் தர்மத்தில் உள்ள சந்தேகங்களை உன்னிடத்திலேயே கேட்கின்றனர். அதனாலேயே நீ தேவ சிரேட்டர்களுக்கு அதிபதியாக பட்டாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறாய். இந்திரனை, வெகு காலமாக இருந்த மரத்தை நான் விடும்படி நீ சொல்வது தகாது. நல்ல நிலைமையிலிருந்ததை அடுத்து பிழைத்தவன் கெட்ட நிலைமைக்கு வந்தவுடன் அதை எப்படி விடலாம்? இவ்வாறு கூறிய பொருள் அடங்கியதும் அழகுடையதுமாகிய கிளியினது வசனங்களால் மகிழ்வுற்ற இந்திரன் அதன் நன்றியுணர்வையும் தயையையும் எண்ணி திருப்தியுற்று தர்மம் தெரிந்த அக்கிளியை பார்த்து ஒரு வரம் கேள் என்று சொன்னான். அக்கிளியானது தன் நன்மையை குறித்து வரம் கேட்கவில்லை. அதனுடைய பெரும் குணத்தை உற்று நோக்குங்கள். எப்போதும் பிறர் நோவாமையை பெரிதாக கருதி அந்த கிளி, ஏ தேவர் கோமானே, இம்மரமானது நன்றாக செழித்து தழைத்து ஓங்க வேண்டும் என்றது. அப்பறவையினுடைய உறுதியான பக்தியையும் நிரம்பிய நல்லொழுக்கத்தையும் அறிந்து களிப்புற்ற இந்திரன் உடனே அம்மரத்தின் மீது அமிர்தம் பொழிந்தான்.
அதனால் அந்த மரம் கனிகளும் இலைகளும் கிளைகளும் உண்டாகி தழைத்தது. கிளியினுடைய உறுதியான பக்தியால் அம்மரம் முன்னை காட்டிலும் மிகவும் நன்றாக செழித்தது. நன்றியறிவு, தயை இந்த குணங்களின் பயனாகிய அச்செய்கையினால் கிளியும் அந்த மரத்தில் இனிது மகிழ்ந்திருந்தது. தன் ஆயுள் முடிந்த பிறகு இந்திரலோகத்தை அடைந்தது. 2வது அத்தியாயம். ஆசை. வாழ்க்கை எதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது? ஆசையிலும் நம்பிக்கையிலுமே ஓடிக்கொண்டிருக்கிறது. சராசரி மனிதனை ஆசைதான் இழுத்துச் செல்கிறது. அவன் தவறுக்கெல்லாம் அதுவே காரணமாகிறது. வேண்டும் என்கிற உள்ளம் விரிவடைந்து கொண்டே போகிறது. போதும் என்ற மனம் சாகும் வரை வருவதே இல்லை. 50 காசு நாணயம் பூமியில் கிடந்து ஒருவன் கைக்கு அது கிடைத்து விட்டால் வழிநெடுக நாணயம் கிடைக்கும் என்று தேடிக்கொண்டே போகிறான். ஒரு விஷயம் கைக்கு கிடைத்து விட்டால் 100 விஷயங்களை மனது வளர்த்து கொள்கிறது. ஆசை எந்த கட்டத்தில் நின்று விடுகிறதோ அந்த கட்டத்தில் சுய தரிசனம் ஆரம்பமாகிறது. சுய தரிசனம் பூர்த்தியானவுடன் ஆண்டவன் தரிசனம் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் எல்லோராலும் அது முடிகிறதா? லட்சத்தில் ஒருவனுக்கே ஆசை அடக்கும் அல்லது ஒழிக்கும் மனப்பக்குவம் இருக்கிறது. என் ஆசை எப்படி வளர்ந்ததென்று எனக்கே நன்றாக தெரிகிறது. சிறு வயதில் வேலையின்றி அலைந்த போது மாதம் 20 ரூபாயாவது கிடைக்கக்கூடிய வேலை கிடைக்காதா என்று ஏங்கினேன். கொஞ்ச நாளில் கிடைத்தது. மாதம் 25 ரூபாய் சம்பளத்தில் ஒரு பத்திரிகையில் வேலை கிடைத்தது. 6 மாதம்தான் அந்த நிம்மதி. மாதம் 50 ரூபாய் கிடைக்காதா என்று மனம் ஏங்கிற்று. அதுவும் கிடைத்தது வேறொரு பத்திரிகையில். பிறகு மாதம் 100 ரூபாய்க்கு மனம் ஏங்கியது. அதுவும் கிடைத்தது. மனது 500க்கு தாவிற்று. அது 1000 வளர்ந்தது. 2000 பெருகிற்று. யாவும் கிடைத்தன. இப்போது நோட்டடிக்கும் உரிமையே மனது கேட்கும் போலிருக்கிறது. எந்த கட்டத்திலும் ஆசை பூர்த்தி அடையவில்லை. இவ்வளவு போதும் என்று எண்ணுகிற நெஞ்சு அவ்வளவு கிடைத்ததும் அடுத்த கட்டத்திற்கு தாண்டுகிறதே ஏன்? அதுதான் இறைவனின் லீலை. ஆசைகள் அற்ற இடத்தில் குற்றங்கள் அற்றுப்போகின்றன. குற்றங்களும் பாவங்களும் அற்றுப்போய்விட்டால் மனிதனுக்கு அனுபவங்கள் இல்லாமல் போய்விடுகின்றன. அனுபவங்கள் இல்லை என்றால் நன்மை தீமைகளை கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே தவறுகளின் மூலமே மனிதன் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் ஆசையை தூண்டி விடுகின்றான். ஆசை 3 விதமாக பிரிக்கிறது இந்து மதம். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மண்ணாசை வளர்ந்துவிட்டால் கொலை விழுகிறது. பொன்னாசை வளர்ந்துவிட்டால் களவு நடக்கிறது. பெண்ணாசை வளர்ந்துவிட்டால் பாவம் நிகழ்கிறது. இந்த 3இல் ஒரு ஆசை கூட இல்லாத மனிதர்கள் மிகவும் குறைவு. ஆகவேதான் பற்றற்ற வாழ்க்கையை இந்து மதம் போதித்தது. பற்றற்று வாழ்வதென்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிப்போய் சந்நியாசி ஆவதல்ல. இருப்பது போதும், வருவது வரட்டும், போவது போகட்டும், மிஞ்சுவது மிஞ்சட்டும் என்று சலனங்களுக்கு ஆட்படாமல் இருப்பதே பற்றற்ற வாழ்க்கையாகும். ஆசை தீமைக்கு அடிப்படையாக இல்லாதவரை அந்த ஆசை வாழ்வில் இருக்கலாம் என்கிறது இந்து மதம். நான் சிறைச்சாலையில் இருந்தபோது கவனித்தேன். அங்கே இருந்த குற்றவாளிகளில் பெரும்பாலானோர் ஆசை குற்றவாளிகளே. 3 ஆசைகளில் ஒன்று அவனை குற்றவாளி ஆக்கியிருக்கிறது. சிறைச்சாலையில் இருந்து கொண்டு அவன் முருகா முருகா என்று கதறுகிறான். ஆம், அவன் அனுபவம் அவனுக்கு உண்மையை உணர்த்தி இருக்கிறது. அதனால் தான் பரம்பொருள் மீது பற்றுவை, நிலையற்ற பொருட்களின் மீது ஆசை வராது என்கிறது இந்து மதம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்று. திருக்குறள். ஆசைகளை அறவே ஒழிக்க வேண்டியதில்லை. அப்படி ஒழித்துவிட்டால் வாழ்க்கையில் என்ன சுகம்? அதனால்தான் தாமரை இலை தண்ணீர் போல் என்று போதித்தது இந்து மதம். நேரிய வழியில் ஆசைகள் வளரலாம். ஆனால் அதில் லாபமும் குறைவு, பாபமும் குறைவு. 1000 ரூபாய் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து 500 ரூபாய் மட்டுமே கிடைத்தால் அந்த 500 உனக்கு பணமாக தெரியாது. 200 எதிர்பார்த்து உனக்கு 500 கிடைத்தால் நிம்மதி வந்து விடுகிறது. எதிர்பார்ப்பதை குறைத்துக்கொள், வருவது மனதை நிறைய வைக்கிறது என்பதே இந்துக்களின் தத்துவம். எவ்வளவு அழகான மனைவியை பெற்றவனும் இன்னொரு பெண்ணை ஆசையோடு பார்க்கிறானே ஏன்? லட்சக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை பெற்றவன் மேலும் ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிறதென்றால் ஓடுகின்றானே ஏன்? அது ஆசை போட்ட சாலை. அவன் பயணம் அவன் கையில் இல்லை, ஆசையின் கையில் இருக்கிறது. போகின்ற வேகத்தில் அடி விழுந்தால் நின்று யோசிக்கின்றான். அப்பொழுது அவனுக்கு தெய்வம் ஞாபகம் வருகிறது. அனுபவங்கள் இல்லாமல் அறிவின் மூலமே தெய்வத்தை கண்டுகொள்ளும்படி போதிப்பதுதான் இந்து தர்மம். பொறாமை, கோபம் எல்லாமே ஆசை பெற்றெடுத்த குழந்தைகள்தான். வாழ்க்கை துயரங்களுக்கெல்லாம் மூல காரணம் எதுவென்று தேடி பார்த்து அந்த துயரங்களிலிருந்து உன்னை விடுபட செய்ய அந்த காரணங்களை
சுட்டிக்காட்டி உனது பயணத்தை ஒழுங்குபடுத்தும் வேலையை இந்து மதம் மேற்கொண்டிருக்கின்றது. இந்து மதம் என்றும் சந்நியாசிகளின் பாத்திரமல்ல. அது வாழ விரும்புகிறவர்கள், வாழ வேண்டியவர்களுக்கு வழிகாட்டி. வள்ளுவர் சொல்லும் வாழ்க்கை நீதிகளைப் போல இந்து மதமும் நீதிகளையே போதிக்கிறது. அந்த நீதிகள் உன்னை வாழ வைப்பதற்கே அல்லாமல் தன்னை வளர்த்து கொள்வதற்காக அல்ல. உலகத்தில் எங்கும் நிர்பந்தமாக திணிக்கப்படாத மதம் இந்து மதம். உன் உள்ளம் நிர்மலமாக, வெண்மையாக, தூய்மையாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக்கவே அது திருநீறு பூசச் சொல்கிறது. உன் உடம்பு நோய் நொடியின்றி ரத்தம் சுத்தமாக இருக்கிறது என்பதற்காகவே குங்குமம் வைக்கச் சொல்கிறது. இவள் திருமணமானவள் என்று கண்டு கொள்வதற்காக அவளை நீ ஆசையோடு பார்க்காமல் இருப்பதற்காக பெண்ணுக்கு அது மாங்கல்யம் சூட்டப்படுகிறது. தன் கண்களால் ஆடவனுடைய ஆசையை ஒரு பெண் கிளறிவிடக் கூடாது என்பதற்காகவே அவளை தலை குனிந்து நடக்கச் சொல்கிறது. யாராவது ஆடவன் தன்னை உற்று நோக்குகிறான் என்பதை கண்டால் அந்த பெண் மார்பகத்து ஆடையை இழுத்து மூடிக்கொள்கிறாளே ஏன்? ஏற்கனவே திருத்தமாக உள்ள ஆடையை மேலும் திருத்துகிறாளே ஏன்? எந்த ஒரு கவர்ச்சியும் ஆடவனுடைய ஆசையை தூண்டிவிடக் கூடாது என்பதால். ஆம், ஆடவன் மனது சலனங்களுக்கும் சபலங்களுக்கும் ஆட்பட்டது. கோவிலிலே தெய்வ தரிசனம் செய்யும் போது கூட கண் கோதையர்பால் சாய்கிறது. அதை மீட்க முடியாத பலவீனனுக்கு அவள் சிரித்துவிட்டால் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல் ஆகிறது. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையிலை விரிச்சா போச்சு என்பது இந்துக்களின் பழமொழி. கூடுமானவரை மனிதனை குற்றங்களிலிருந்து மீட்பதற்கு தார்மீக வேலி போட்டு வளைக்கிறது இந்து மதம். அந்த குற்றங்களிலிருந்து விடுபட்டவனுக்கே நிம்மதி கிடைக்கிறது. அந்த நிம்மதியை உனக்கு அளிக்கவே இந்து மதம் தத்துவங்கள் தோன்றின. இன்றைய இளைஞனுக்கு ஷேக்ஸ்பியரை பற்றி தெரியும், ஷெல்லியை தெரியும், ஜேம்ஸ் பாண்ட் தெரியும். கெட்டுப்போன பின்புதான் அவனுக்கு பட்டினத்தாரை புரியும். ஓய்ந்த நேரத்திலாவது அவன் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உபதேசங்களை படிப்பானானால் இந்து மதம் என்பது வெறும் சாமியார் மடம் என்ற எண்ணம் விலகிவிடும். நியாயமான நிம்மதியான வாழ்க்கையை நீ மேற்கொள்ள உன் தாய் வடிவில் துணை வருவது இந்து மதம். ஆசைகளை பற்றி பரமஹம்சர் என்ன கூறுகிறார்? ஆழமுள்ள கிணற்றின் விளிம்பில் நிற்பவன் அதனுள் விழுந்து விடாமல் எப்போதும் ஜாக்கிரதையாக இருப்பதைப் போல உலக வாழ்க்கையை மேற்கொண்டவன் ஆசாபாசங்களில் அமிழ்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்கிறார். அவிழ்த்து விடப்பட்ட யானை மரங்களையும் செடி கொடிகளையும் வேரோடு பிடுங்கி போடுகிறது. ஆனால் அதன் பாகன் அங்குசத்தால் அதன் தலையில் குத்தியதும் அது சாந்தமாகி விடுகிறது. அதுபோல அடக்கி ஆளாத மனம் வீண் எண்ணங்களில் ஓடுகிறது. விவேகம் என்ற அங்குசத்தால் அது வீழ்த்தப்பட்டதும் சாந்தமாகி விடுகிறது என்றார். அடக்கி ஆள்வதன் பெயரே வைராக்கியம். நீ சுத்த வைராக்கியவனாக இரு. ஆசை வளராது, உன்னை குற்றவாளியாக்காது, உன் நிம்மதியை கெடுக்காது. 3. துன்பம் ஒரு சோதனை. வெள்ளம் பெருகும் நதிகளும் ஒரு முறை வறண்டு விடுகிறது. குளங்கள் கோடையில் வற்றி மழைக்காலத்தில் நிரம்புகின்றன. நிலங்கள் வறண்ட பின் தான் பசுமையடைகின்றன. மரங்கள் இலையுதிர்ந்து பின் தளிர்விடுகின்றன. இறைவனின் நியதியில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பது மலை ஒன்றுதான். அதுவும் வளர்வதாகவும் அழிவதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இறைவன் மனிதனை அப்படித்தான் வைக்கிறான். நிரந்தரமாக இன்பத்தை அனுபவித்தவனும் இல்லை, நிரந்தரமாக துன்பத்தில் உழன்றவனும் இல்லை. முதற்கட்டம் வரவு என்றால் அடுத்த கட்டம் செலவு. முதற்கட்டம் வறுமை என்றால் அடுத்த கட்டம் செல்வம். முதற்கட்டம் இன்பம் என்றால் அடுத்த கட்டம் துன்பம். முதற்கட்டமே துன்பம் என்றால் அடுத்த கட்டம் இன்பம். இறைவனது தராசில் 2 தட்டுகளும் ஏறி ஏறி இறங்குகின்றன. இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூர்வதொப்பதில் என்றான் வள்ளுவன். எல்லா செல்வங்களையும் நிரந்தரமாக எவனுக்கும் இறைவன் வழங்கியதில்லை. அந்த நாட்களில் எனக்கு நல்ல பசி எடுத்தது, உணவு கிடைக்கவில்லை. பின் பசியும் இருந்தது, உணவும் கிடைத்தது. இப்போது உணவு கிடைக்கிறது, பசி இல்லை. அடுக்கடுக்காக பணம் சேர்த்து 1000 வேலிக்கு மிராசுதாரரானார் ஒருவர். ஆன மறுநாளே அவரை அரிசி சாப்பிடக்கூடாது, சர்க்கரை வியாதி என்று சொல்லிவிட்டார் டாக்டர். சீனாவில் மாசேதுங் புரட்சி நடந்தபோது பல ஆண்டுகள் காடு மேடுகளில் ஏறி இறங்கினார். மனைவியை தோளில் தூக்கி கொண்டு அலையக்கூட வல்லமை பெற்றிருந்தார். புரட்சி முடிந்து பதவிக்கு வந்த 2 ஆண்டுகளில் நோயில் படுத்தார். ரஷ்யாவில் லெனின் கதையும் அதுதான். புரட்சி நடக்கும் வரை லெனின் ஆரோக்கியமாகவே இருந்தார். பதவிக்கு வந்த சில மாதங்களிலேயே படுக்கையில் விழுந்தார். சில ஆண்டுகளிலேயே மரணமடைந்தார். எனது திமுக நண்பர் ஒவ்வொருவரும் கடுமையான உழைப்பாளிகள். ரயிலிலும் கட்டை வண்டியிலும் கால்நடையாகவும் சென்று கூட்டத்தில் பேசுவார்கள்.
போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைச்சாலைக்கு போவார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் உடல்நிலை நன்றாகவே இருந்தது. அவர்கள் பதவிக்கு வந்து நிம்மதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அவர்கள் பலருடைய ஆரோக்கியம் கெட்டுவிட்டது. எனது நண்பர் ஒருவர் படம் எடுத்தார். முதற் படமே அபார வெற்றி, அளவு கடந்த லாபம். அடுத்த படத்திலிருந்து விழத் தொடங்கியது அடி. இன்னும் அவர் எழ முடியவில்லை. இன்னொரு பட அதிபர் ஊமை பட காலத்திலிருந்து தொழிலில் இருக்கிறார். ஆரம்ப கட்டத்தில் பல படங்கள் அவருக்கு கை கொடுக்கவில்லை. மிகுந்த சிரமப்பட்டு சென்னைக்கு வந்து ஒரு படம் எடுத்தார். அவரது வாழ்க்கையே அந்த படம்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள். அந்த படம் அமோகமாக ஓடியது. ஒரு புது நடிகையை நட்சத்திர நடிகையாக்கிற்று. அது தெலுங்கிலும் வெற்றி, இந்தியிலும் வெற்றி. அது முதல் அவர் தொட்டதெல்லாம் வெற்றி. பிறப்பிலிருந்து இறப்பு வரை துன்பமே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்? கண்களை மூடிக்கொண்டு எண்ணிப்பாருங்கள். ஒரு கட்டம் அப்படி என்றால் மறுகட்டம் இப்படி. ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு, இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை. நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிட்டால் தெய்வத்தை நம்ப வேண்டாம். எப்போது நீ போடும் திட்டம் தோல்வியுறுகிறதோ அப்போது உனக்கு மேலொருவன் அதை நடத்துகிறான் என்று பொருள். எப்போது உன் திட்டங்கள் வெற்றி பெறுகின்றனவோ அப்போது இறைவன் உனக்கு அனுமதி அளித்து விட்டான் என்று பொருள். ஒன்றை நினைக்கின் அது ஒழுந்திட்ட ஒன்றாகும், அன்றி அதுவரினும் வந்தெய்தும் ஒன்றை நினையாது முன்வந்து நிற்பினும் நிற்கும் எனையாலும் ஈசன் செயல் என்பது முன்னோர் பழமொழி. கற்பகத்தை சேர்ந்தார்க்கு காஞ்சீரங்காய் ஈந்தேன் முற்பருவத்தில் செய்த வினை, இதுவும் அவர்கள் சொன்னதே. உனது வாழ்க்கை பூஜ்ஜியத்திலே ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பக்கம் நம்பர் விழுந்தால் இறைவனின் பரிசு, பின்பக்கம் நம்பர் விழுந்தால் அவனது சோதனை. மேடும் பள்ளமுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை. ஒரே அடியாக உச்சிக்கு நீ போய்விட்டால் அடுத்து பயங்கரமான சரிவு காத்திருக்கிறது. என் வாழ்க்கை மேடும் பள்ளமுமாகவே போவதால் என் எழுத்து வண்டி 25 ஆண்டு காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதைத்தான் சகட யோகம் என்பார்கள். வீழ்ச்சியில் கலக்கமோ எழுச்சியில் மயக்கமோ கொள்ளாதே. அடுத்த பாதை என்ன, பயணம் என்ன என்பது உனக்கு தெரியாது. எல்லாம் தெய்வத்தின் செயல் என்றார்கள் நம் முன்னோர்கள். ஆண்டவனின் அவதாரங்களே ஆண்டவன் சோதனைக்கு தப்பவில்லை என்று நமது இதிகாசங்கள் கூறுகின்றன. தெய்வ புருஷன் ஸ்ரீராமனுக்கே பொய்மான் எது உண்மைமான் எது என்று தெரியவில்லையே. அதனால் வந்த வினைதானே சீதை சிறையெடுக்கப்பட்டதும் ராமனுக்கு தொடர்ச்சியாக வந்த துன்பங்களும். சத்திய தெய்வம் தருமனுக்கே சூதாடக்கூடாது என்ற புத்தி உதயமாகவில்லையே. அதன் விளைவுதானே பாண்டவர்கள் வனவாசமும் பாரத யுத்தமும். முக்காலமும் உணர்ந்த கௌதமனுக்கே பொய்க்கோழியது உண்மை கோழியது என்று தெரியவில்லையே. அதனால் தானே அகலிகை கெடுக்கப்பட்டதும் சாபம் பெற்றதும். ஆம், இறைவனின் சோதனை எவனையும் விடாது என்பதற்கு இந்த கதைகளே நமது இந்து மத ஞானிகள் எழுதி வைத்துள்ளார்கள். துன்பங்கள் வந்தே தீரும் என்றும் அவை இறைவனின் சோதனைகள் என்றும் அவற்றுக்காக கலங்குவதும் கண்ணீர் சிந்துவதும் முட்டாள்தனம் என்றும் உன்னை உணர வைத்து துன்பத்திலும் ஒரு நிம்மதியை கொடுக்கவே அவர்கள் இதை எழுதி வைத்தார்கள். இந்த கதைகளை முட்டாள்தனமானவை என்று சொல்லும் அறிவாளிகள் உண்டு. ஆனால் முட்டாள்தனமான இந்த கதைகளின் தத்துவங்கள் அந்த அறிவாளிகளின் வாழ்க்கையையும் விட்டதில்லை. நான் சொல்ல வருவது இந்து மதத்தின் சாரமே உனது லௌகீக வாழ்க்கையை நிம்மதியாக்கி தருகிறது என்பதையே. துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கேன் வேதனை வரப்போகிறது? அந்த சோதனையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படி நீ இறைவனை வேண்டிக்கொள். காலம் கடந்தாவது அது நடந்துவிடும். தர்மம் என்றும் சத்தியம் என்றும் நேர்மை என்றும் நியாயம் என்றும் சொல்லி வைத்த நமது மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல. கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் வாழ்நாளிலேயே அதன் பலனை காண்பாய். தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது. அத்தியாயம் 4, பாவமாம் புண்ணியமாம். இதுவரை யாருடைய பெயரையும் நான் குறிப்பிட்டதில்லை. இப்போது ஒருவருடைய பெயரை குறிப்பிட விரும்புகிறேன். பட அதிபர் சின்னப்ப தேவரை நீ அறிவாய். சிறுவயதிலிருந்தே அவர் தெய்வ நம்பிக்கையுள்ளவர். சினிமா தொழிலிலேயே மதுப்பழக்கமோ பெண்ணாசையோ இல்லாத சிலரில் அவரும் ஒருவர். மிகவும் உத்தமர்கள் என்று சொல்லத்தக்க உயர்ந்தோரில் ஒருவர். 30-35 வயது வரை அவரது வாழ்க்கை கடுமையான வறுமையிலும் ஏழ்மையிலும் கழிந்தது. அப்போதும் அவர் நாணயத்தையும் நேர்மையையும் விட்டதில்லை. குஸ்தி கோதா நடத்தினார். சிறிய பால் பண்ணை நடத்தினார். ஜூபிட்டர் பிக்சர்ஸ் படங்களில் ஸ்டண்ட் நடிகராக வேலை பார்த்தார். அவரது வரலாறு உழைத்து முன்னேற விரும்புகிறவர்களுக்கு ஒரு பாடமாகும்.
அந்த நேரத்தில் ஒரு வெற்றிலைப்பாக்கு கடையில் அவருக்கு ஒரு 6 ரூபாய் வரை கடனாகிவிட்டது. கடைக்காரர் அவர் கழுத்தில் துண்டை போட்டு முறுக்கினான். அந்த கடை இருக்கும் பக்கமே போக முடியாதபடி அவதிப்பட்டார். அடிக்கடி கோவைக்கு 10 மைலுக்கு அப்பால் இருக்கும் மருதமலைக்கு போய் முருகா முருகா என்று அழுவார். அந்த கோவிலோ ஜன நடமாட்டமில்லாத கோவில். கடைக்காரன் கோபித்து கொண்ட அன்று இரவு அந்த மருதமலை கோவிலில் போய் உட்கார்ந்து கொண்டு அழுதார். முருகா காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டார். நள்ளிரவில் காடுகள் நிறைந்த அந்த மலையை விட்டு இறங்கினார். வழியில் ஒரு சிகரெட் பாக்கெட் கிடந்தது. அதை காலால் உதைத்து கொண்டு நகர்ந்தார். கொஞ்ச தூரம் வந்ததும் என்ன தோன்றிற்றோ அந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து பார்த்தார். உள்ளே 2 சிகரெட்டுகளும் 10 ரூபாய் நோட்டும் இருந்தன. அப்போது அவரது மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நல்லவனாக வாழ்ந்தோம், தெய்வத்தை நம்பினோம், தெய்வம் கைவிடவில்லை என்றுதானே எண்ணி இருக்கும். அந்த முருகன் அவரை வாழ வைத்தான். ஒவ்வொரு நாளும் முருகா முருகா என்று உருகுகிறார். தனக்கு நஷ்டம் வந்தாலும் பிறருக்கும் நஷ்டம் வரக்கூடாது என்று தொழில் புரிகிறார். அதனால் அவர் நாளுக்கு நாள் செழித்தோங்குகிறார். நீயும் நல்லவனாக இரு, தெய்வத்தை நம்பு. உனக்கு வருகிற துன்பமெல்லாம் பனி போல பறந்து ஓடாவிட்டால் நீ இந்து மதத்தையே நம்ப வேண்டாம். பாவமாம் புண்ணியமாம் எந்த மடையன் சொன்னான்? சொர்க்கமாம் நரகமாம் எங்கே இருக்கின்றன அவை? பாவமும் புண்ணியமும் பரலோகத்தில்தானே, பார்த்து கொள்வோம் பின்னாலே. இவையெல்லாம் நமது பகுத்தறிவு உதிர்க்கும் பொன்மொழிகள். பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் என்ற வார்த்தைகளை கேட்கின்ற இளைஞனுக்கு அவை கேலியாகத்தான் தெரிகின்றன. நரம்பு தளர்ந்து போன கிழவர்கள் மரண பயத்தில் உளறிய வார்த்தைகள் அவை என்று அவன் நினைக்கிறான். நல்லதையே செய்தால் சொர்க்கத்துக்கு போவாய் என்றும், அங்கே வகை வகையான விருந்துகள் உனக்கு காத்திருக்கும் என்றும், தீங்கு செய்தால் நரகத்திற்கு செல்வாய் என்றும், அங்கே உன்னை எண்ணெய் கொப்பரையில் போட்டு வறுத்தெடுப்பார்கள் என்றும் சொல்லப்படும் கதைகள் நாகரிக இளைஞனுக்கு நகைச்சுவையாக தோன்றுவதில் வியப்பில்லையே. ஆனால் இந்த கதைகள் அவனை பயமுறுத்தி அவன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்காகவே தோன்றிய கதைகள். அவனுடைய பற்றாக்குறை அறிவை பயமுறுத்தித்தான் திருத்த வேண்டும் என்று நம்பிய நம் மூதாதையர் அந்த கதைகளை சொல்லி வைத்தார்கள். இந்த கதைகள் 100க்கு 50 பேரையாவது திருத்தியும் இருக்கின்றன என்பதை அறிந்தால் நம் மூதாதையர்கள் நம்பி உரைத்த கற்பனைகள் கூட எவ்வளவு பலனை அளிக்கின்றன என்பதை அவன் அறிவான். பாவம் புண்ணியம் பற்றிய கதைகளை விடு. பரலோகத்துக்கு உன் ஆவி போகிறதோ இல்லையோ அதை நீ நம்பவே வேண்டாம். ஆனால் நீ செய்யும் நன்மை தீமைகள் அதே அளவில் அதே நிலையில் உன் ஆயுட்காலத்திலேயே உன்னிடம் திரும்பி விடுகின்றன. அந்த அளவு கூடுவதுமில்லை குறைவதுமில்லை. ஒருவனை எந்த வார்த்தை சொல்லி நீ திட்டுகிறாயோ அதே வார்த்தையில் எப்போதாவது ஒரு முறை நீ திட்டப்படுகிறாய். எப்படி தீர்க்க நினைக்கிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுகிறீர்கள் என்று கிறிஸ்துவ வேதம் கூறுகிறது. செய்த வினை அதே வடிவத்தில் திரும்ப வரும் என்று முதலில் போதித்தது இந்து மதம்தான். பாவம் என்பது நீ செய்யும் தீமை, புண்ணியம் என்பது நீ செய்யும் நன்மை. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். விநாசகாலை விபரீத புத்தி இவையெல்லாம் இந்துக்களின் பழமொழிகள். ஊரை கொள்ளையடித்து உலையில் போட்டு அதை உயில் எழுதி வைத்துவிட்டு மாண்டவன் எவனாவது உண்டா? பிறர் சொத்தை திருடிக்கொண்டு அதை நிம்மதியாக அனுபவித்து அமைதியாக செத்தவன் எவனாவது உண்டா? அப்படி ஒருவன் இருந்தாலும் அவன் எழுதி வைத்த உயிலின்படி அவன் சொத்துக்கள் போய் சேர்ந்ததும் உண்டா? எனக்கு தெரிந்தவரை அப்படிப்பட்ட சொத்துக்களை நீதிமன்றத்தால் நியமிக்கப்படும் ரிசீவர்கள் தான் சாப்பிடுகிறார்கள். இறந்தவனுடைய சந்ததி சாப்பிட்டதில்லை. கொலை செய்துவிட்டு தலைமறைவாகி தண்டனை இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்து வலியில்லாமல் செத்தவன் உண்டா? எனக்கு தெரிந்தவரை இல்லை. ஒருவன் செய்த எந்த பாவமும் அவன் தலையை சுற்றி ஆயுட்காலத்திலேயே அவனை தண்டித்து விட்டுதான் விலகியிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறது கிறிஸ்துவ வேதம். இல்லை, பாவத்தின் சம்பளம் வயதான காலத்தில் திரும்ப வரும் சிறு சேமிப்பு நிதி, சரியான நேரத்தில் அவனுக்கு கிடைக்கும் போனஸ். சாவுக்கு பின் நடப்பது 2வது விசாரணை. முதல் தீர்ப்பு அவன் ஆயுட்காலத்திலேயே அளிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு விடுகிறது. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. 1953ஆம் ஆண்டு டால்மியாபுரம் போராட்டத்தில் 18 மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு நானும் நண்பர் அன்பில் தர்மலிங்கமும் மற்றும் 20 பேரும் திருச்சி மத்திய சிறையில் இருந்தோம். அங்கே தூக்கு தண்டனை பெற்ற கைதிகள் சிலரும் இருந்தார்கள். அவர்களை தனித்தனியாக சில அறைகளில் பூட்டி வைத்திருந்தார்கள். அவர்களிலே மாயவரம் கொலை வழக்கு என்று பிரபலமான வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் 7 பேர். செஷன்ஸ் கோர்ட் அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்தது. அப்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவராக இருந்தவர் திரு சோமசுந்தரம். பெரும்பாலான கொலை வழக்குகளில் அவர் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுவது வழக்கம்.
காரணம், 12 வருடங்கள் கழிந்து திரும்ப போகும் குற்றவாளி நல்லவனாக திரும்பி வந்து அமைதியான வாழ்க்கை வாழ்வான் என்ற நம்பிக்கையே. அவர் சட்டத்தோடு தர்மத்தையும் கலந்தே யோசிப்பார். செஷன் கோர்ட் தூக்கு தண்டனை ஒன்றை அவர் ஊர்ஜிதம் செய்கிறார் என்றால் அதை ஆண்டவனே ஊர்ஜிதம் செய்ததாக அர்த்தம். மாயவரம் கொலை வழக்கில் 7 கைதிகளில் தூக்கு தண்டனையை ஊர்ஜிதம் செய்தார். அவரை தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டும் அதை ஊர்ஜிதம் செய்தது. ஜனாதிபதிக்கு கருணை மனை போயிற்று. அவரும் தூக்கு தண்டனையை ஊர்ஜிதம் செய்தார். காரணம், அந்த நிகழ்ச்சி அவ்வளவு பயங்கரமானது. மாயவரத்தில் 40 வயதான ஒரு அம்மையார் விதவை, அந்த வயதிலும் அழகாக இருப்பார். சுமார் 60,000 ரூபாய் பெறக்கூடிய நகைகளை அவர் வைத்திருந்தார். சொந்த வீட்டில் ஒரு வேலைக்கார பெண்ணை மட்டுமே துணையாக கொண்டு வாழ்ந்திருந்தார். அவரை மோப்பமிட்ட சிலர் ஒரு நாள் இரவு அவர் வீட்டுக்குள் புகுந்தார்கள். 5 பேர் அவரை கற்பழித்தார்கள். அந்த அம்மையார் மூச்சு திணறி இறந்து போனார். இறந்த பிறகும் இன்னொருவன் கற்பழித்தான். ஆம், மருத்துவரின் சர்டிபிகேட் அப்படித்தான் கூறிற்று. நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. கொலைக்காரர்கள் ஓடிவிட்டார்கள். பிடிப்பட்டவர்கள் 7 பேர். சிறைச்சாலையில் அந்த 7 பேரில் 6 பேர் நாளை தூக்கு தண்டனைக்கு போகப் போகிறோமே என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள். முருகா முருகா என்று ஜபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒருவன் மட்டுமே சலனம் இல்லாமல் அமைதியாக இருந்தான். சிறைச்சாலையில் தூக்கு தண்டனை பெற்ற கைதிகளை மற்ற கைதிகள் அணுகி பேச முடியாது. நானும் நண்பர் அன்பில் தர்மலிங்கமும் அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று அவர்களை அணுகினோம். சலனமே இல்லாமல் இருந்தானே அந்த மனிதனிடம், அவனிடம் மட்டுமே பேச்சு கொடுத்தோம். உடம்பிலே துணி கூட இல்லாமல் சிறைச்சாலை விதிகளின்படி நிறுத்தப்பட்டிருந்த அந்த மனிதன் அமைதியாகவே பேசினான். நாளை சாகப் போகிறோம் என்ற கவலை அவனுக்கு இல்லை. அவன் சொன்னான், ஐயா, இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஏற்கனவே நான் 3 கொலைகள் செய்திருக்கிறேன். ஒவ்வொரு கொலை செய்யும் போதும் நான் ஊரில் இல்லாதது மாதிரி அலிஃபி ரெடி செய்துவிட்டு அந்த கொலையை செய்வேன். 3 கொலைகளிலும் நான் விடுதலையானேன். இந்த கொலை நடந்த அன்று நான் மாயவரத்திலேயே இருந்தேன். ஆண்டவன்தான் என்னை அங்கே இருக்க வைத்திருக்கிறான். பல நாட்களாக எனக்கு வலை வீசிய போலீசார் சரியான சாட்சியங்களோடு என்னை கைது செய்து விட்டார்கள். காரணம், கொலை செய்தவர்களிலே 3 பேர் என் சொந்தக்காரர்கள். சாட்சியம் சரியாக இருந்ததால் எனக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு விட்டதையா. இந்த கொலைக்காக நான் சாகவில்லை. ஏற்கனவே செய்த கொலைகளுக்காகவே சாகப் போகிறேன். அவன் சொல்லி முடித்த போது, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்ற பழமொழியே என் நினைவுக்கு வந்தது. அப்போது மாலை 5 மணி இருக்கும். அறைக்கதவு மூடப்படும் நேரம். நானும் தர்மலிங்கமும் என்னுடைய அறைக்கு திரும்பினோம். தர்மலிங்கம் தன்னையும் மறந்து சொன்னார், என்னதான் சொல்லையா, செய்யற பாவம் என்றைக்கும் விடாதியா. ஆமாம், பாவம் கொடுத்த போனஸ் தான் செய்யாத கொலைக்கு தண்டனை. அன்று இரவு நான் தூங்கவே இல்லை. காலை 5 மணிக்கு முருகா முருகா என்று பலத்த சத்தம். கைதிகள் தூக்கு மேடைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். அப்போது நான் உணரவில்லை. இப்போது உணர்கிறேன். என்ன விலை நிர்ணயிக்கிறாயோ, என்ன விலை கொடுக்கிறாயோ, அதே விலை திரும்ப வரும். 5. மறுபடியும் பாவம் புண்ணியம். இந்து மதத்தை பற்றி எழுத வந்து எங்கெங்கோ நடந்த சம்பவங்களை விவரித்து கொண்டு போகிறாயே ஏன் என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. இந்து மதத்தை பற்றி ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் காஞ்சி ஆச்சாரிய சுவாமிகளும் விரிவுரை நிகழ்த்தும் வாரியாரும் பிறரும் சொல்லாத விஷயங்கள் எதையும் நான் புதிதாக சொல்லப் போவதில்லை. ஆனால் அவர்கள் சொன்னபடியேதான் உன் வாழ்க்கை நடக்கிறது என்பதை சுட்டி காட்டுவது என் கடமை. ஒவ்வொரு ஒலிக்கும் எதிரொலி இருக்கிறது என்பது அவர்கள் வாதம். அப்படி விவாதித்த போது கண்ணெதிரே நடந்த சாட்சியங்களை அவர்கள் காட்டவில்லை. தத்துவார்த்த விளக்கமே கூறினார்கள். அந்த தத்துவார்த்தம் என்னை போன்றவர்களுக்கு. அந்த தத்துவப்படி நடந்த சம்பவங்களை நான் எழுதுவது உன்னை போன்றவர்களுக்கு. பாவம் புண்ணியம் என்பது எல்லாம் வெறும் தத்துவமாகவே கேட்டுக்கொண்டிருந்த மனிதனுக்கு சில நிகழ்ச்சிகளை சுட்டிக்காட்டினால் விளங்கும் என்பதற்காகவே இதை நான் எழுதுகிறேன். வாழ்க்கை ஒழுக்கத்தை, சமுதாய ஒழுக்கத்தை அதிகமாக வற்புறுத்துவது இந்து மதம்தான். அதன் பண்பாடுகள் உன்னதமானவை. அதன் சடங்குகள் அர்த்தமுள்ளவை. மங்கள வழக்கு, அமங்கல வழக்கு என பிறந்தது இந்துக்களிடமிருந்துதான். சில சின்னங்களை மங்களமாகவும் சிலவற்றை அமங்கலமாகவும் அவர்கள் காட்டினார்கள். மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டில் அமங்கல வார்த்தைகளை கேட்கக்கூடாது என்றார்கள். பெண்ணுக்கு மங்களம் என்பது தாலி. திருமணத்தில் கட்டப்படும் அந்த தாலியை மரணத்தின் போதுதான் கழற்ற வேண்டும். எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது கூட கழற்றக்கூடாது. அவ்வளவு புனிதமானது அது. ஒரு உத்தமியின் கழுத்தில் உள்ள தாலியை யார் அபகரித்தாலும் அந்த தாலி அவர்கள் குடும்பத்தையே அழித்துவிடும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது.
14 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் படம் எடுக்க தொடங்கிய போது எனது பாட்டு திறமையை மட்டுமே வைத்து ஒரு படம் எடுக்க விரும்பினேன். நன்கு பாடக்கூடிய ஒரு நடிகரை அதற்கு ஏற்பாடு செய்தேன். ஒரு காலத்தில் ஓஹோ என்று விளங்கிய அந்த நடிகர் நான் ஒப்பந்தம் செய்த போது வறுமையில் இருந்தார். அவருடைய மனைவியின் கழுத்தில் தங்க மாங்கல்யம் இல்லை. அரக்கு மஞ்சளை மஞ்சள் நூலில் கோர்த்து அணிந்திருந்தார். தாலி ஓரிடத்தில் அடகு வைக்கப்பட்டிருப்பதாக நடிகர் கூறினார். உடனே நான் அதற்கு வேண்டிய பணத்தை எடுத்துக்கொண்டு அவரை கூட்டிக் கொண்டு அடகு பிடித்தவர் வீட்டிற்கு போனேன். நடிகருடைய எல்லா நகைகளுமே அவரிடம்தான் அடகு வைக்கப்பட்டிருந்தன. தாலிக்கு வேண்டிய பணத்தை மட்டும் கொடுத்து தாலியை திருப்பி கேட்டேன். அவர் பணத்தையும் வாங்கி கொண்டு, ஏராளமான வட்டி பாக்கியிருக்கிறது, இதை வட்டிக்கு வரவு வைத்துக் கொள்கிறேன், தாலியை தர முடியாது என்று சொல்லிவிட்டார். பணம் கொடுத்தும் அந்த தாலி கிடைக்கவில்லை. பிறகு நான் மேலும் கொஞ்சம் பணம் கொடுத்து அவர் புதிய தாலியையே வாங்கி தன் மனைவியின் கழுத்தில் கட்டினார். என் படம் நடந்து கொண்டிருந்த போதே அந்த நடிகர் இன்சால்வென்ட் ஆனார். ஆனால் 3வது மாதமே படம் வெளிவந்ததும் 10 படங்களுக்கு அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டு பணமும் வந்தது. இன்சால்வென்சியும் ரத்தாயிற்று. அவருடைய சொத்துக்கள் அவருக்கே திரும்பி வந்தன. இன்று அவர் சுகமாக நாடகங்களிலும் படங்களிலும் நடித்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவி உத்தமி, புராண காலத்து சீதை, வரலாற்று காலத்து கண்ணகிக்கு நிகரான சத்தியவதி. அந்த சத்தியவதியின் தாலியை வைத்திருந்தாரே, அவரது குடும்பம் பட்ட பாடும் அதில் ஏற்பட்ட குழப்பமும் அவர் நோயில் இழுத்து கிடந்து மாண்டதும் விவரிக்க முடியாத பெருங்கதை. அந்த தாலி அவரது குடும்பத்தின் நிம்மதியே அழித்துவிட்டது. இந்துக்களின் மங்கள சூத்திரம் தன் சக்தியை காட்டிவிட்டது. பாவத்தின் விலை அவரது வாழ்நாளிலேயே கிடைத்துவிட்டது. அன்னையும் பிதாவும் முதல் தெய்வம் என்பது இந்துக்களின் சம்பிரதாயம். தாயை பணிந்தவன் கோவிலுக்கு போக வேண்டாம் என்பார்கள். தாய் தந்தையை சுற்றி வந்த கணபதிக்குத்தான் சிவபெருமான் மாம்பழத்தை அளித்தார், உலகத்தை சுற்றி வந்த முருகனுக்கு அல்ல. தாய் தந்தையருக்கு தொண்டு செய்து கொண்டிருந்த ஒரு பக்தன் மாறுவேடத்தில் வந்த இறைவனை கவனிக்கவில்லை என்றும், இறைவன் ஆத்திரமுற்ற போது தன் முதற்கடமை இதுதான் என்று அவன் உறுதியாக கூறினான் என்றும், இறைவனே மனமயங்கி அவன் பாதத்தில் விழுந்தான் என்றும் நாம் படித்திருக்கின்றோம். அந்த தாய் தந்தையரை மனமாற நேசிக்கும் எவனுக்கும் எதிர்காலம் உண்டு. நான் கண்ணெதிரிலேயே பார்த்திருக்கின்றேன் பலரை. ஆனால் தாயின் குரலை கேளாத ஒருவருடைய கதையை உனக்கு சொல்ல வேண்டும். அவர் என்னுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர், ஏழை குடும்பத்திலே பிறந்தவர். அவரது விதவை தாய் தன் வயிற்றை கட்டி வைத்து மகனுக்கு சோறூட்டுவாள். எங்கள் பக்கத்தில் பிள்ளைகள் இல்லாத பணக்காரர்கள் சுவீகாரம் எடுக்கும் பழக்கம் பரவலாக உண்டு. அந்த சுவீகாரத்தில் பிள்ளைகளை பெற்ற தாய்க்கு விலையாக ஒரு தொகையையும் தருவார்கள். அந்த தொகைக்காகவும் தன் பிள்ளையாவது நல்ல இடத்தில் வாழட்டுமே என்று சுவீகாரம் விட்டுவிட்டாள் அந்த தாயார். ஏழை மகன் லட்சாதிபதியானான். பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். வசதியான வாழ்க்கையில் பெற்ற தாயையே மறந்துவிட்டான். அவனால் மறக்க முடிந்தது, தாயினால் அது முடியவில்லை. ஒரு நாள் நான் அந்த மனிதனை பார்க்க போனேன். காய்கிற வெயிலில் அந்த வீட்டின் வெளித்திண்ணையில் அந்த அம்மையார் உட்கார்ந்திருந்தார்கள். என்னை பார்த்ததும், ஐயா நீ யார் என்று கேட்டார்கள். என்ன ஆச்சி, என்ன வேண்டும் என்று நான் கேட்டேன். உடனே அந்த மூதாட்டி, தம்பி உள்ளே இருப்பது என் பிள்ளைதான், ஸ்வீகாரம் விட்டுவிட்டேன், அவனை பார்க்கறதுக்காக காலையிலிருந்து திண்ணையிலேயே உட்கார்ந்திருக்கிறேன், ஒருத்தரும் விடமாட்டேங்கிறாங்க, நீயாவது என் மகன்கிட்ட கொஞ்சம் சொல்லேன் என்றார்கள். என் கண்கள் கலங்கிவிட்டன. ஆசையாக ஒரு கூடையில் பணியாரமும் உளுந்து வடையும் கொண்டு வந்து துணியால் அதை மூடி வைத்திருந்தார்கள், தன் மகனுக்கு தன் கையாலேயே ஊட்டி விடுவதற்காக. நான் வேகமாக உள்ளே போய் அந்த பையனை பார்த்து, உன்னை பெற்ற தாயார் வந்திருக்கிறார்கள், கொஞ்சம் உள்ளே கூப்பிட்டு உட்கார வையப்பா என்றேன். அவர் கோபமாக, அவங்களுக்கு எப்பவுமே இதே வேலையா போச்சு, வராதே வராதேன்னா எதுக்காக வர்றாங்க என்று கூறிவிட்டு கணக்கு பிள்ளையை அழைத்து, இந்தா ஆத்தா வந்திருக்காளாம், ஒரு 200 ரூபாய் கொடுத்து இனி இந்த பக்கம் வர வேண்டாம் என்று சொல்லு என்றார். அதை நீயே கூப்பிட்டு சொல்லேன் என்றேன் நான். அவர் மறுத்துவிட்டார், மனைவிக்கு பயந்து. கணக்கு பிள்ளை அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்ததும் அந்த அம்மையார், அப்பச்சி தம்பி ஐயா ஒரு தரமாவது பார்த்துட்டு போயிடுறேன் என்று சத்தம் போட்டார்கள். அந்த குரல் அந்த பாவியின் காதில் விழவில்லை. விளைவு என்ன தெரியுமா? அந்த தாயின் குரலை கேட்காத அந்த காதுகள் வேறு எந்த குரலையும் கேட்க முடியாதபடி டமாரச் செவிடாகிவிட்டன. மனைவி மயக்கத்தில் மாதாவை மறந்தவன் கதி என்ன என்பதை புராணங்களை படித்து நீ நம்பவில்லையானால் உன் பக்கத்து வீடுகளில் கேட்டுப்பார், இப்படி ஒரு சம்பவம் அங்கேயே நடந்திருக்கும். தாய் தகப்பனுக்கு செய்யும் பாவம் உன் தலையை சுற்றி அடிக்கும். 1000 மனைவிமார்களை விலைக்கு வாங்கலாம், அன்னையும் பிதாவும் மறுபடியும் வர முடியாது. இந்துக்கள் சொன்ன தத்துவம் வேடிக்கை கதையல்ல.
யாருக்கு நீ பாவம் செய்தாலும் அதற்கு தண்டனை உண்டு என்பது அழிக்க முடியாத உண்மை. இத்தகைய நிகழ்ச்சிகளை நான் விவரித்துக் கொண்டே போகலாம். எவ்வளவோ பாவிகள் தங்கள் வாழ்நாளிலே தண்டிக்கப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். பாவத்தின் அளவு எவ்வளவோ அவ்வளவே தண்டனை என்பது எவ்வளவு உண்மை. இறைவன் தீர்ப்புகள் எப்படி இருக்கும் என்பதை இந்துக்கள் சொன்னது போல் வேறு யார் சொன்னார்கள்? இறைவா, இந்து சமூகம் உன்னையும் உன் ராஜாங்கத்தையும் சரியாக அளந்து வைத்திருப்பதை எண்ணி எண்ணி நான் வியக்கிறேன். சொந்த நிகழ்ச்சிகளில் இந்த அனுபவத்தை காணாதவரை ஞான மார்க்க உபதேசங்களை நான் கேலி செய்ததுண்டு. ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஒவ்வொரு உண்மையை காண காண நமது ஞானிகள் அறிவுலகத்தின் சுடரொளிகள் என்றுதான் நான் நம்புகிறேன். இசையின் சுவையை பாடல் அதிகப்படுத்துவது போல் தத்துவத்தின் உண்மையை சம்பவங்களை உறுதி செய்கின்றன. இந்து மகா சமுத்திரம் என்ற பெயர் இந்து மதத்துக்கே பொருந்தும். பாவமும் குற்றமும் செய்துவிட்டு தெய்வத்தை வணங்கினால் பலனுண்டா? பகுதி 6. புண்ணியம் திரும்ப வரும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கும். ஆனால் செய்த வினையும் செய்கின்ற தீவினையும் ஓர் எதிரொலியை காட்டாமல் மறைய மாட்டாது. நீ விதைத்த விதைகளை நீயே அறுவடை செய்ய பின்னால்தான் அந்த நிலத்தின் வேறு பயிர்களை பயிரிட முடியும். கொலை, களவு, சூது அனைத்தையும் செய்துவிட்டு குமரா, முருகா என்று கூவினால் குமரன் நீ வரும் கோவிலுக்கு கூட வரமாட்டான். இதிலும் எனக்கோர் அனுபவம் உண்டு. என்னிடம் படம் வாங்கிய ஒருவர் படத்துக்காக வசூலான பணம் கணக்கு காட்டாமல் பொய் கணக்கு எழுதி நான் அவருக்கு 30,000 ரூபாய் தர வேண்டும் என்று கோர்ட்டிலே என் மேல் வழக்கு தொடர்ந்தார். வேறு வழியில்லாமல் வயிற்றெரிச்சலோடு நானும் கொடுக்க வேண்டி வந்தது. அவர் ஏற்கனவே ஒரு பணக்கார செட்டியாரையும் ஆச்சால் புறத்துக்காரர் ஒருவரையும் ஏமாற்றியவர். அவரது மூலதனமே ஏமாற்றுவதுதான். ஏமாற்றி என்ன பயன்? அத்தனை பணமும் போய் நகை நட்டுக்களும் போய் அன்றாட சோற்றுக்கே இன்று அலைமோதுகிறார். அவரை அடிக்கடி வடபழனி கோவிலில் காணலாம். உடம்புக்கு சட்டை இல்லாமல் இடுப்புக்கு துண்டு கட்டிக்கொண்டு அந்த பாபாத்மா தினமும் கோவிலுக்கு வருகிறது. நெற்றியில் கட்டுக்கட்டாக விபூதி, 2 காதிலும் கதம்ப பூக்கள், கையில் தேங்காய் பழம் கொண்டு தட்டு. அந்த மனிதர் தினம்தோறும் முருகனை தேடுகிறார். முருகனோ அவரை கண்டாலே ஓடுகிறான். ஒருவன் வந்த வழியை பார்த்துத்தான் கந்தன் வரப்போகும் வழியை திறந்து விடுகிறான். ராஜாங்கம் கட்டி ஆண்டவனுக்கு கூட நேர்மை தவறி நடந்தால் நிம்மதி இல்லாமல் துடிக்கின்றான். இறைவனின் தராசு வணிகனின் தராசு அல்ல. அது எடையை சரியாகவே போடுகிறது. குளத்தில் 1 ரூபாயை தவறி போட்டுவிட்டால் குளம் வற்றியதும் அது உன் கைக்கே கிடைத்து விடுகிறது. அது நேர்மையாக சம்பாதித்த பணமாக இருந்தால். ஒரு நடைபாதையில் நீ கண்ணாடி துண்டை போட்டால் நீ திரும்பி வரும்போது அது உன் காலிலேயே குத்துகிறது. குளிக்கும் அறையில் நான் எச்சிலை துப்பிவிட்டேன். 1 மணி நேரம் கழித்து நான் உள்ளே போன போது அது என் காலையே வழுக்கிவிட்டது. விதி என்பது இறைவன் விதித்தது மட்டுமல்ல, நீயே விதித்ததும் ஆகும். ஊரையெல்லாம் கேலி செய்த ஒரு பணக்காரர் ஊர் முழுவதும் கேலி செய்யும் நிலையில் வாழ்ந்து மடிந்ததை நான் அறிவேன். அவரும் பக்தர்தான். பக்தி செய்யும் எல்லோருக்கும் பரமன் அருள் கிடைப்பதில்லை. அது பாவம் செய்யாதவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. உண்மையே தெய்வம், அன்பே தெய்வம் என்று இந்து மதம் சொன்னது அதனால்தான். நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு உண்மைதான். கெட்டவன் நம்பினால் அவன் அருள் கிட்டுவதில்லை, அதுவும் உண்மைதான். காலங்களை நிர்ணயிக்கின்றவனும் வாழ்க்கையின் கதியையே உருவாக்குகின்றவனுமான பரம்பொருள் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்று கொள்ளவில்லை, ஆத்மாவுக்கே பொறுப்பேற்றுக் கொள்கிறான். மதத்துறையை ஆத்மார்த்த துறை என்பது அதனால்தான். நதியின் ஓட்டம் பள்ளத்தை நோக்கியே, அந்த நாயகனின் ஓட்டமும் எளிமையான நேர்மையை நோக்கியே. ஒன்று அறியாமல் செய்யும் தவறுகள் பாவங்கள் அல்ல, அவை வெறும் தவறுகளே. அவற்றுக்கு உடனே மன்னிப்பு உண்டு. அறிந்து செய்யும் தவறு தவறல்ல, அது குற்றம். அதற்கு மன்னிப்பு கிடையாது. ஆண்டவனின் அவதாரங்களே கூட அறியாமல் தவறு செய்திருப்பதாக வழக்குகளின் கதை உண்டு. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஒரு முறை கங்கைக்கு குளிக்கச் சென்றார். அவரது அம்பரா தூணியில் ஒரே ஒரு அம்பு மட்டுமே இருந்தது. அந்த அம்பை படுக்கை வசமாக வைக்கக்கூடாது என்ற மரபுப்படி அதை பூமியிலே குத்தி வைத்தார். ஒற்றை அம்பை ஊன்றி வை என்பது வழக்கு. அம்பை ஊன்றிய ராமபிரான் கங்கையில் குளித்துவிட்டு கரையேறினார். ஊன்றிய அம்பை எடுத்தார். அதில் ஒரு தேரை குஞ்சு குத்தப்பட்டிருந்தது. பூமிக்குள்ளிருந்த தேரை குஞ்சை அவர் அறியாமல் குத்திவிட்டார். தேரை குஞ்சு சாகும் தருவாயில் இருந்தது. ராமபிரான் கண்கள் கலங்கிவிட்டன. ஐயோ தேரையே, நான் குத்தும் போது நீ கத்தியிருந்தால் காப்பாற்றி இருப்பேனே, ஏன் கத்தவில்லை என்றார். அதற்கு தேரை சொன்னது,
பெருமானே, யாராவது எனக்கு துன்பம் செய்யும் போதெல்லாம் நான் ராமா ராமா என்றுதான் சத்தமிடுவேன். அந்த ராமனை என்னை குத்துகிறார் என்னும் போது நான் யார் பெயரை சொல்லி ஓலமிடுவேன்? ராமபிரான் கண்ணீரோடு சொன்னார், தேரையை என்னை மன்னித்து விடு, இது நான் அறியாமல் செய்த பிழை. தேரை சொன்னது, பெருமானே, அறியாமல் செய்கின்ற பிழைகள் அப்பொழுதே மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னது உன் வாக்குதானே. தேரையின் ஆவி முடிந்தது. நான் பாவம் என்று குறிப்பிடும்போது நீ அறியாமல் செய்த பிழைகளை எல்லாம் பாப கணக்கில் சேர்க்காதே. சிறு வயதில் கடன் தொல்லை தாங்காமல் நான் திருடியிருக்கிறேன். என் தாயின் பணத்தைத்தான் திருடிவிட்டு நிம்மதியில்லாமல் இருந்திருக்கிறேன். கடவுளை வேண்டியிருக்கிறேன், இறைவா மன்னி என்று. அந்த தவறை கடவுள் மன்னிக்கவில்லை என்றால் இந்த வாழ்க்கை எனக்கு அருளியிருப்பாரா? என்னுடைய நண்பர்களில் என்னிடம் உதவி பெறாதவர்கள் குறைவு. உதவி பெற்றவர்களில் நன்றியுடையவர்கள் குறைவு. என்னுடைய ஊழியர்களில் என்னை ஏமாற்றாதவர்கள் குறைவு. ஏமாற்றியவர்களில் நன்றாக வாழ்கின்றவர்கள் குறைவு. எழுத்தின் மூலமே சம்பாதித்தவர்கள் என்னை போல் சம்பாதித்தவர்கள் குறைவு. சம்பாதித்ததை அள்ளி இறைத்ததில் என்னை போல் அள்ளி இறைத்தவர்கள் குறைவு. இவ்வளவு அறியாமைக்கிடையிலேயும் ஏதோ ஒரு சுடரொளி என்னை காப்பாற்றுகிறது. ஏன் காப்பாற்றிற்று? எதனால் அது என்னை காப்பாற்றிற்று? என் தாய் தகப்பன் செய்த தர்மங்களை நினைக்கிறேன். தர்மம் தலைக்காக்கும் என்ற இந்துக்களின் பழமொழி எனக்கு நினைவுக்கு வருகின்றது. செய்த பாவம் தலையில் அடிக்கிறது, செய்த புண்ணியம் தலையை காக்கிறது. ஆம், செய்த புண்ணியம் திரும்பி வருகிறது. புண்ணியம் என்பது என்றும் எதிலும் நீ செய்யும் நன்றி. பாவத்தில் முதற்பாவம் நன்றி கொள்ளுதல். கஷ்ட காலத்தில் எனக்கு ₹1 உதவியரை நான் ஞாபகத்தில் வைத்து கைமாறு செய்திருக்கின்றேன். அந்த நாயகன் அறிய நான் நன்றி கொன்றதில்லை. ஆகவே பாவம் செய்யாமல் புண்ணியம் செய்து கொண்டே இறைவனை தியானித்தால் உன் வாழ்நாளிலேயே உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. நான் தத்துவம் பேசவில்லை, அனுபவம் பேசுகிறது. இந்து மதத்தின் ஒவ்வொரு அணுவையும் நான் உணர்வதற்கு எதையும் நான் படிக்கவில்லை. சாதாரண பழமொழிகளும் அனுபவத்தில் அவற்றின் எதிரொலிகளுமே இந்து மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையை எனக்கு உண்டாக்கியிருக்கின்றன. 7. விதிப்படி பயணம். உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையே விதி என்று கூறப்படுகிறது. உனது வாழ்க்கை எந்த சாலையில் போனாலும் அது இறைவன் விதித்ததே. ஜனனம் உலகெங்கும் ஒரே மாதிரி இருக்கிறது. 10வது மாதம் ஜனனம் என்பது நிரந்தரமானது. ஆனால் வாழ்க்கை ஏன் பல கோணங்களில் போகிறது? மரணம் ஏன் பல வழிகளில் நிகழ்கிறது? நீ கருப்பையில் இருக்கும்போது நீ போகப் போகிற பாதைகளும் சாகப் போகிற இடமும் நேரமும் உன் மண்டையோட்டுக்குள் திணிக்கப்படுகின்றன. நீ எங்கே போனாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது இறைவன் விதித்ததே. மனதின் சிந்தனை போக்கு எப்படி வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் அது நடப்பதும் நடக்காததும் உன் விதிக்கோடுகளில் அடங்கியிருக்கிறது. ஊழிற் பெருவழி யாவுள மற்றொன்று சூழினும் தான்முந்துரும் என்றார் வள்ளுவர். ஊழ் என்பது பூர்வ ஜென்மத்தையும் விதியையும் குறிக்கும். பூர்வ ஜென்மத்தின் எதிரொலியைக் கொண்டே அந்த ஜென்மத்தின் விதி நிர்ணயிக்கப்படுகிறது. அதனை ஊழ்வினை உறுத்து வந்தூட்டும் என்றான் இளங்கோ. போன ஜென்மத்தில் உன் விதி பாவம் செய்யும்படி விதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான பரிகாரம் இந்த ஜென்மத்தில் எழுதப்படுகிறது. ஆகவே விதியின் கோடுகள்தாம் உன்னை ஆட்சி செய்கின்றன என்பது இந்துக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நீ எண்ணியது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எண்ணாதது நடந்தாலும் யாவும் உன் விதிரேகைகளின் விளைவே. முயற்சி 1/4 பங்கு, விதியின் ஒத்துழைப்பு 3/4 பங்கு. எல்லாவற்றுக்கும் கால நேரம் வர வேண்டும் என்கிறார்களே இந்துக்கள். அதற்கு என்ன காரணம்? இன்ன காரியங்கள் உனக்கு இன்ன காலங்களில் நடக்கும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். நினைவுகளின் மயக்கத்தை விதி ஒழுங்குபடுத்துகிறது. 2வது உலக யுத்தத்தின் போது ஹிட்லருக்கு இருந்த வசதியும் ஆயுத பெருக்கமும் வேறு எந்த நாட்டிற்கும் இல்லை. ஒரே நாளில் போலந்தை பிடித்தான். வெறும் மிரட்டலிலேயே செக்கோஸ்லாவாகியாவையும் பிடித்தான். குண்டு போடாமலேயே பிரான்ஸை பிடித்தான். அவன் விரும்பியிருந்தால் ஐரோப்பாவையும் 6 நாட்களில் பிடித்திருக்கலாம். வெறும் வாய் வெட்டுக்களையே விட்டுக்கொண்டிருந்த சர்ச்சிலை அவன் கனடாவுக்கு துரத்தி இருக்கலாம். சர்ச்சில் தென் அமெரிக்காவுக்கு ஓட திட்டமிட்டிருந்தார். அகில ஐரோப்பாவையும் பிடித்து விட்டால் உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு காலனிகளாக இருந்த ஆசிய, ஆப்பிரிக்க, அரேபிய நாடுகள் சுமார் 80 குண்டுகள் போடாமலேயே அவன் கைக்கு இயற்கையாகவே வந்திருக்கும். இது சுலபமாக நடந்திருக்க கூடியதே. ஆனால் விதி ஹிட்லரின் ஆணவத்தை ஆட்சி புரிந்தது.
பிரிட்டனை கோழி குஞ்சு என்று அவன் கேலி செய்துவிட்டு யானையை சாப்பிட்டால்தான் என் பசி அடங்கும் என்று சோவியத் யூனியனுக்குள் நுழைந்தான். அவனது சவக்குழி அங்கேதான் தோண்டப்படுகிறது என்று விதி சிரித்தது. சோவியத் யூனியனின் பருவ காலத்தில் அவன் சிக்கி சிக்கி இழுபட அமெரிக்காவும் பிரிட்டனும் தங்களை தயார் செய்து கொண்டு விட்டன. எச்சரிக்கையாக இருந்திராததால் உலகத்தையே ஆண்டிருக்கக்கூடிய ஹிட்லர் தன் பிணத்தை கூட பிறர் பார்க்க முடியாதபடி இறந்து போனான். எந்த மனிதனின் பாதையையும் திசை திருப்பிவிடும் விதி ஹிட்லரின் ஆணவத்தை அழிவை நோக்கி திருப்பிவிட்டது. உலக வரலாறுகளை கூர்ந்து நோக்குங்கள். நினைத்தது எல்லாம் நடத்தி முடித்தவன் எவன்? நினைப்பவன் தான் நீ, முடிப்பவன் அவன். இந்துக்களின் தத்துவத்தில் இது முக்கியமானது. நம்முடைய லகான் இறைவன் கையில் உள்ளது என்பதை இந்து மதம்தான் வலியுறுத்துகிறது. பிச்சைக்காரி ராணியான கதையும் ராஜா பிச்சைக்காரனான கதையும் அதிர்ஷ்டம் என்ற பெயரிலோ துரதிர்ஷ்டம் என்ற பெயரிலோ விதியின் பரிசளிப்பு. ஐயோ, எவ்வளவோ ஆசை வைத்திருந்தேனே, இப்படி ஆகிவிட்டதே என்று நீ பிரலாபித்து பயனில்லை. அப்படித்தான் ஆகும் என்று நீ ஜனிக்கும் போதே எழுதப்பட்டிருக்கிறது. ராமனை விதியாண்டது, சீதையையும் விதியாண்டது. காமனை விதியாண்டது, ரதியையும் விதியாண்டது. சோழ நாட்டு கோவலனின் விதி மாதவியின் மயக்கத்திலே இருந்தது. கண்ணகியின் விதி மதுரையிலே இருந்தது. பாண்டியன் நெடுஞ்செழியனின் விதி ஒரு கார்ச்சிலம்பில் அடங்கியிருந்தது. அலெக்சாண்டரின் விதி பாபிலோனியாவில் முடிந்தது. ஜூலியஸ் சீசரின் விதி சொந்த நண்பனின் கையிலே அடங்கியிருந்தது. நெப்போலியனின் விதி அவனது பேராசையிலேயே அடங்கியிருந்தது. காந்திஜியின் விதி கோட்சேவின் கைத்துப்பாக்கியில் அடங்கியிருந்தது. அடிமைகள் கிளர்ந்து எழுந்ததும் ஆதிக்க வெறியர்கள் எழுந்து துடித்ததும் காலம் அறிந்து கடவுள் விதித்த விதி. கடவுளே இல்லை என்று வாதிடுவோரும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று இறைவன் ஏன் விதித்திருக்கிறான்? தங்கள் கொள்கைகள் தங்கள் கண்முன்னாலேயே தோல்வி அடைவதைக் கண்டு சாக வேண்டும் என்றுதான். உண்மையான பக்தி உள்ள சிலருக்கு ஆண்டவன் ஏன் நீண்ட ஆயுளை தருகிறான்? தங்கள் பக்தி செலுத்தியது நியாயமே என்று அவர்களும் அவர்களை பார்த்து பிறரும் உணர்வதற்காகத்தான். இறைவன் விதியை ஒரு வேடிக்கை கருவியாக வைத்திருக்கிறான். சக்தியும் சிவனும் பூமியில் பல வேடங்களில் பிறந்ததாக இந்து கதைகள் கூறுவது இறைவன் தானும் விதிக்கு ஆட்பட்டு அதன் சுவையை அனுபவிக்கிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான். அந்த கதைகளை வெறும் கதைகளாக நோக்காமல் இறைவனின் தத்துவங்களாக நோக்கினால் மானிட தத்துவத்தை எப்படி இறைவன் வகுத்திருக்கிறான் என்பதை அறிய முடியும். விதி மதி ஆராய்ச்சியில் மதியே விதிதான் ஆட்சி செய்கிறது என்பதை நான் அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். அதை ஒரு கதையாக 3 வருடங்களுக்கு முன்பே எழுதினேன். பிரவாகம். ஞானி பிரகதீஸ்வரர் திருக்கோவிலுக்கு விஜயம் செய்தார். அவர் ஒரு பெரிய மகான், உண்மையிலேயே ஞானி. சிறு வயதிலேயே துறவு பூண்டவர். கல் மண்டபத்தின் வடக்கில் அவருக்காக மேடை அலங்கரிக்கப்பட்டது. எதிரே ஆண்களும் பெண்களும் கணக்கில் அடங்காது கூடியிருந்தனர். வேதங்கள் பற்றியும் புராணங்களை பற்றியும் விளக்கிக் கொண்டே வந்த ஞானியார் யாரும் கேள்விகள் கேட்கலாம், பதில் சொல்லப்படும் என்று தெரிவித்தார். யார் என்ன கேள்வி கேட்கப் போகிறார்கள் என்பதை ஒவ்வொருவரும் ஆவலாக எதிர்பார்த்தார்கள். மண்டபத்தின் மேற்கு மூலையிலிருந்து ஒரு உருவம் மெதுவாக எழுந்து நின்றது. நடுத்தர வயது, தீட்சண்யமான கண்கள், பந்தபாசங்களில் அடிபட்டு தேறி வந்தது போன்ற தெளிவு. சபையிலிருந்த எல்லோரும் அவரையே திரும்பி பார்த்தார்கள். தாங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் என்று ஞானி கேட்டார். அவர் சொன்னார், சுவாமி, விதியையும் மதியையும் பற்றி வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு சர்ச்சைகள் தோன்றி முடிவுக்கு வராமல் முடிந்திருக்கின்றன. விதியை மதியால் வெல்லலாம் என்றும் மதியை விதி வென்றுவிடும் என்றும் 2 கருத்துகள் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றன. எது முடிவானதோ சுவாமிக்கு தெரிந்தால் சொல்லுங்கள். கேள்வி பிறந்ததும் ஞானியர் லேசாக சிரித்தார். மண்டபத்திலிருந்து எல்லோரையும் பார்த்து, எல்லோரும் எழுந்து வெளியே செல்லுங்கள், நான் கூப்பிட்ட பிறகு வாருங்கள் என்றார். மண்டபம் காலியாயிற்று. 2 நிமிடங்கள் கழித்து எல்லோரும் வாருங்கள் என்று அழைத்தார். திபுதிபுவென்று எல்லோரும் ஓடி வந்து அமர்ந்தார்கள். ஞானியார் கேட்டார், குழந்தைகளே, இந்த மண்டபத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் வெளியே போய் மீண்டும் உள்ளே வந்திருக்கிறீர்கள். உங்களில் போன தடவை உட்கார்ந்த அதே இடத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் எத்தனை பேர்? எல்லோரும் விழித்தார்கள். 4-5 பேர் மட்டும் பழைய இடத்தில் அமர்ந்திருந்தார்கள். மற்ற எல்லோரும் இடம் மாறி இருந்தார்கள். கேள்வி கேட்டவரை பார்த்து ஞானியார் சொன்னார், பாருங்கள், இந்த சின்ன விஷயத்தில் கூட இவர்கள் மதி வேலை செய்யவில்லை. கொஞ்சம் நிதானமாக யோசித்தால் அவர்கள் மெதுவாக வந்து அவரவர் இடங்களில் அமர்ந்திருப்பார்கள். இவர்கள் மதியை மூடிய மேகம் எது? கேள்வியாளர் கேட்டார். இது அவர்கள் அறியாமையை குறிக்கும்.
இதை விதி என்று எப்படி சொல்கிறீர்கள்? ஞானியார் சொன்னார், அறியாமே விதியின் கைப்பாவை. அறிவு எல்லோருக்கும் தெளிவாக இருந்துவிட்டால் விதியும் இல்லை, விதித்தவனும் இல்லை. கேள்வி கேட்டவர், மனிதனின் அறியாமைய விதி என்றால் விதிக்கு தனி நியமனங்கள் இல்லையா? ஞானியார் சொன்னார், இருக்கின்றன. இந்த உருவத்தில் இந்த இடத்தில் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லை. உங்களை பிறக்க வைத்தது விதியின் பிரவாகம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள். அப்படி வாழ விடாமல் செய்வது விதியின் பிரவாகம். இந்த பெண்தான் எனக்கு தேவை என்று முடிவு கட்டுகிறீர்கள். அவளை கிடைக்க விடாமல் செய்வது விதியின் பிரவாகம். எப்போது நீங்கள் நினைத்தது நடக்கவில்லையோ அப்போது உங்கள் நினைவுக்கு மேல் இன்னொன்று இருக்கிறது என்று அர்த்தம். அதற்கு நம் மூதாதையர் சூட்டிய பெயரே விதி. கேள்வியாளர் கேட்டார், அந்த விதி எப்போது நிர்ணயிக்கப்படுகிறது, எங்கிருந்து தொடங்குகிறது? ஞானியார் சொன்னார், சூன்யத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது, ஜனனத்தில் தொடங்குகிறது. நான் நினைத்தபடியெல்லாம் வாழ்க்கையை நடத்தி முடித்தவர்கள் எத்தனை பேர்? வீரன் வெற்றி பெற்றால் அது வீரத்தால் வந்தது. கோழை தோல்வியுற்றால் அது கோழைத்தனத்தால் கிடைத்தது. ஆனால் வீரன் தோல்வியுற்றாலோ கோழை வெற்றி பெற்றாலோ அவை விதியால் நிர்ணயிக்கப்பட்டவை. வரலாற்று நதியை தனிமனிதனின் சாகசங்கள் இழுத்துச் செல்வதில்லை, விதியே அழைத்துச் செல்கின்றது. கோவலனை மதுரைக்கு அழைத்ததும் பொற்கொல்லனை சந்திக்க வைத்ததும் விதி. மாதர்களாலேயே ஆரம்பமான பிரெஞ்சு சாம்ராஜ்யம் மாதர்களாலேயே அழிவுற்றதற்கு காரணம் விதி. ஒன்று நடைபெற்ற பின்னால் கொஞ்சம் அப்படி செய்திருந்தால் நடந்திருக்காதே என்று மதி சிந்திக்கிறது. மதி ஏன் தாமதமாக சிந்திக்கிறது? விதி முந்திக் கொண்டு விட்டது. கேள்வியாளர் கேட்டார், அப்படியானால் மனிதனின் மதியால் ஆகக்கூடியது ஒன்றுமே இல்லையா? ஞானியார் சொன்னார், இருக்கிறது. பள்ளம் என்று தெரியும் போது அதில் விடாதே என்று எச்சரிப்பது மதி. அதை பள்ளம் என்று தெரிய வைத்தது விதி. விதி வாசலை திறந்து கொடுத்ததால் மதி மாளிகைக்குள்ளே நுழைந்து விடுகிறது. விதி வாசலை மூடிவிட்டால் மதி அதிலே மோதிக்கொண்டு வேதனை அடைகிறது. விதி என்னும் மூலத்திலிருந்து முளைத்த கிளையே மதி. தந்தையை கொன்று சாம்ராஜ்யத்தை கைப்பற்றிய இளவரசர்களைப் போல் மதி சில நேரம் விதியை வென்றிருக்கலாம். ஆனால் விதி அந்த மதியின் குழந்தையாக மறுபடியும் பிறந்து தந்தையை கொன்றுவிடுகிறது. நியமிக்கப்பட்ட தர்மங்கள் சலனமடைவதும் நியமிக்கப்படாதவை உறுதி பெறுவதும் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியினாலே. அதை என்ன பேர் வைத்து அழைத்தாலும் அதுதான் நம்மை அழைத்துச் செல்கிறது. சாமியாக இருந்தவன் யோகியாக மாறுவது அனுபவத்தால் வந்த மதி. யோகி சாமியாக மாறுவது ஆசையின் மூலம் வந்த விதி. தொடக்கம் பலவீனமானால் முடிவு பலமாகிறது. தொடக்கம் பலமானால் முடிவு பலவீனமாகிறது. தொடக்கமும் முடிவும் ஒரே மாதிரி இருந்தால் விதி வேலை செய்யவில்லை என்று அர்த்தம். அப்படி யாராவது இருக்கிறார்களா? ஞானியாரின் கேள்வி கேள்வியாளரை சிந்திக்க வைத்தது. கண்களை மூடிக்கொண்டு சிறிது நேரம் யோசித்தார். மண்டபத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஞானியார் அமைதியாக கேட்டார், உங்கள் மதி வேலை செய்யவில்லையா? கேள்வியாளர் அமர்ந்தார். ஞானியார் சொன்னார், ஜனனத்துக்கும் முன்பு மரணத்திற்கும் பின்பும் நாம் எங்கிருந்தோம் எங்கு போகிறோம் என்று தெரியும் வரை நமக்கு அப்பாற்பட்டது ஒன்று இருக்கிறது. இடைப்பட்ட வாழ்க்கையை அது நடத்துகிறது. நான் துறவியானதும் நீங்கள் சம்சாரியானதும் நமது விருப்பத்தால் மட்டுமே விளைந்தவை அன்று. காலை வெயிலில் நமது நிழல் நம் உயரத்தை விட பன்மடங்கு உயரமாக இருக்கிறது. மதியத்தில் நம்மை விட அது கூனி குறுகி காலடிக்குள் ஒண்டிக்கொள்கிறது. மாலையில் அது மீண்டும் உயரமாகி விடுகிறது. ஆனால் நம் உருவம் என்னவோ ஒரே மாதிரி இருக்கிறது. நம் உருவமே விதி, நம் நிழலே மதி. மண்டபமே அதிரும்படி கையொலி கேட்டது. சபை கலைந்தது. கேள்வியாளர் மட்டும் வெளியே நின்று கொண்டிருந்தார். உங்கள் கேள்வியும் என் பதிலும் விதியல்ல, மதியே. மதியால் விதியை ஆராய்ச்சி செய்யலாம், ஆட்சி செய்ய முடியாது என்றபடி ஞானியார் நடந்தார். கேள்வியாளர் பின்தொடர்ந்தார். 8. ஆணவம். நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம். நம்மைத் தவிர ஏதுமில்லை என்று நினைப்பது ஆணவம். ஞானம் பணிந்து பணிந்து வெற்றி மேல் வெற்றியாக பெறுகிறது. ஆணவம் நிமிர்ந்து நின்று அடிவாங்குகிறது. நமது புராண இதிகாசங்களில் ஆணவத்தால் அழிந்தவர்களை சித்தரிக்காதது மிகவும் குறைவு. ராமகாதையில் ராவணன், பாரதத்தில் துரியோதனன், இரணியன், கண்ணனால் கொல்லப்பட்ட நரகாசுரன், கந்தனால் கொல்லப்பட்ட சூரபத்மன் மற்றும்
பத்மாசுரன் இவர்களெல்லாம் ஆணவத்தின் அடையாள சின்னங்கள். இவர்களுடைய முடிவு கொடுமையானதை காட்டி இந்து மதம் ஆணவக்காரர்களை எச்சரிக்கிறது. நான் என்னும் எண்ணம் ஒருவனுக்கு தோன்றுகின்றதென்றால் அவன் தோல்விகளை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறான் என்று பொருள். அறிவு குறைவானவர்களுக்கே ஆணவம் வருகிறது, நிறை குடங்களுக்கு அது வருவதில்லை. வெற்றி மயக்கம் ஏற ஏற அறிவு தடுமாறி முட்டாள்தனமான தைரியம் தோன்றி எல்லாம் நாமே என்ற எண்ணம் பிறந்து தடுமாறி காரியம் செய்ய தொடங்கியதும் ஒவ்வொரு தோல்வியாக தொடர்ந்து வந்து ஆணவக்காரனை கூனி குறுகச் செய்கின்றன. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், நீண்ட கால நண்பர், ஆரம்பத்தில் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருந்தார். அந்த சிரமத்தோடு கடன் வாங்கி ஒரு படம் எடுத்தார். கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே அவரே. படம் ஓஹோ என்று ஓடியது. வெற்றி மயக்கத்தில் அவர் நிலை கொள்ளவில்லை. உடனே ஒரே நேரத்தில் 4-5 படங்கள் எடுக்கப் போவதாக விளம்பரம் செய்தார். விநியோகஸ்தர்கள் அவரிடம் வந்து புதிய படங்களை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம், யார் யார் நடிக்கிறார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் கோபமாக, எல்லாம் நானே, என் பெயருக்குத்தான் படமே தவிர நடிப்பவர்களுக்காக அல்ல, இஷ்டமிருந்தால் கையெழுத்து போடுங்கள் என்று மிரட்டினார். நான் ஒரு நாள் அவரை சந்தித்த போது, என் ஒவ்வொரு படத்தையும் பாக்ஸ் ஆபீஸ் பண்ணி காட்டுகிறேன் என்று என்னிடமே சவால் விட்டார். என்னுடைய படம் என்றால் ஓலையிலே பிரிண்ட் பண்ணினாலும் ஓடும் என்று சொன்னார். பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் வேண்டிக் கொண்டும் அவரது அடுத்த படம் படுதோல்வி அடைந்தது. 3வது படமும் படுதோல்வி. கடன்காரரானார், கஷ்டப்படுகிறார். தன்னை தேடி வந்தவர்களிடம் ஆணவத்தோடு நடந்து கொண்ட அவர் தினமும் அவர்களை தேடி நடக்கிறார். இன்னொருவர், அவரும் கதை வசனம் எழுதி டைரக்ஷன் செய்கிறவர். அவர் விழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் பெரும் பகுதி தன்னை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பார். நீங்கள் அவரோடு பேச போனால் நீங்களும் அவரை பற்றியே பேசினால்தான் அவர் உங்களோடு பேசுவார். வசனத்திலே வல்லினம் மெல்லினம் இருக்காது. ஆனால் குருட்டுத்தனமாக வந்த வெற்றி அவரை குருடனாகவே ஆக்கிவிட்டது. இதுவரை ஆணவக்காரர்கள் எப்படி அவதிப்பட்டார்களோ அப்படிப்பட்ட அவதிக்கே அவரும் தயாராகி கொண்டிருக்கின்றார். மனிதன் உடம்பு மிகவும் பலவீனமானது. அதில் ஒரு நரம்பை தட்டினால் பல நரம்புகளிலும் சங்கீதம் கேட்கிறது. ஒரு வெற்றி கண்ணுக்கு தெரிந்துவிட்டால் வரப்போவதெல்லாம் வெற்றியே என்ற திமிர் வருகிறது. அந்த திமிர் யாரையும் அலட்சியப்படுத்தச் சொல்கிறது. அடி பலமாக விழுந்ததும் திமிர் தானாக அடங்கி பணிவு எங்கிருந்தோ வந்து விடுகிறது. பெரிய பெரிய அறிஞரெல்லாம் வந்திருந்தார்கள். அவர்களை எல்லாம் சாதாரணமாக நினைத்து ஓர் அரைகுறை படிப்பாளி ஆணவத்தோடு பேசிக் கொண்டிருந்தார். அவரது ஆணவத்தை பார்த்து அவர் பேசியதிலிருந்த தவறுகளை கூட யாரும் திருத்தவில்லை. ஒவ்வொரு வரியையும் முடிக்கும் போது, எப்படி நான் சொல்வது என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நான் ஆத்திரம் தாங்காமல், ஒரு குழந்தை எப்படி சொல்லுமோ அப்படியே சொல்கிறீர்கள் என்றேன். தெளிவில்லாதவன், விவேகமற்றவன் என்பதை நயமாகவும் நளினமாகவும் சொன்னேன். சில கவியரங்கங்களிலும் இந்த அனுபவம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இலக்கண மரபோ இலக்கிய சுவையோ தெரியாத சிலரும் அந்த அரங்கங்களில் தோன்றிவிடுவார்கள். என்னை தாக்கிவிட்டால் தாங்கள் பெரிய கவிஞர்கள் என்ற எண்ணத்தில் அசிங்கமாக தாக்குவார்கள். நான் அடக்கத்தோடும் பயத்தோடும் உட்கார்ந்திருப்பேன். திரும்ப அவர்களை தாக்க மாட்டேன். காரணம், கிருபானந்த வாரியர் சொன்ன ஒரு கதை. கோவில் யானை ஒன்று நன்றாக குளித்துவிட்டு நெற்றியில் பட்டை தீட்டிக் கொண்டு சுத்தமாக வந்து கொண்டிருந்ததாம். ஒரு ஒடுக்கமான பாலத்தில் அது வரும்போது எதிரே சேற்றில் குளித்துவிட்டு ஒரு பன்றி வாளை ஆட்டிக்கொண்டே வந்ததாம். யானை ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்று அதற்கு வழிவிட்டதாம். அந்த பன்றி எதிரே இருந்த இன்னொரு பன்றியிடம், பார்த்தாயா, அந்த யானை என்னை கண்டு பயந்து விட்டது என்று சொல்லி சிரித்ததாம். அந்த யானையை பார்த்து இன்னொரு யானை, அப்படியா, நீ பயந்து விட்டாயா என்று கேட்டதாம். அதற்கு அந்த கோயில் யானை பதில் சொன்னது, நான் சுத்தமாக இருக்கிறேன். பன்றியின் சேறு என்மேல் விழுந்துவிடக் கூடாது என்று ஒதுங்கினேன். நான் ஏறி மிதித்தால் அது துவம்சமாகிவிடும். ஆனால் என் காலல்லவா சேராகிவிடும். இந்த கதையின்படி சிறியவர்களின் ஆணவத்தைக் கண்டு நான் அடக்கத்தோடு ஒதுங்கி விடுவது வழக்கம். முன்னேற விரும்புகிற எவனும் ஆணவம் பெருந்தடை. ஆணவத்தின் மூலம் வெற்றியோ லாபமோ கிடைப்பதில்லை. அடிதான் பலமாக விடுகிறது. தான் பணக்கார வீட்டு பெண் என்ற மமதையில் கணவனை அலட்சியப்படுத்தும் மனைவி, தான் மந்திரியாகிவிட்ட போதையில் தொண்டர்களை அலட்சியப்படுத்தும் தலைவன், தான் சொன்ன ஏதோ ஒன்றை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக தினமும் எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கும் தலைவர்கள், இவர்களெல்லாம் ஒரு கட்டத்தில் அவமானத்தாலும் வெட்கத்தாலும் கூனி குறுகி போய் விடுகின்றார்கள். எதற்கும் தான் காரணமல்ல, ஏதோ ஒரு சக்திதான் காரணம் என்று எண்ணுகிறவன் ஆணவத்திற்கு அடிமையாவதில்லை. மற்றவர்களுக்கு என்ன தெரியும் என்று நினைப்பவன் சபைகளில் அவமானப்படாமல் தப்பியதில்லை. ஆணவத்தால் அழிந்து போன அரசியல் தலைவர்கள் உண்டு.
சினிமா நடிகர்கள் உண்டு, பணக்காரர்களும் உண்டு. அடக்கத்தின் மூலமாகவே தோல்விகளிலிருந்து மீண்டும் வெற்றிகரமாக முன்னேறியவர்கள் பல பேர் உண்டு. மகாபாரதத்தில் நான் கேட்டிருந்த ஒரு சம்பவம். பரந்தாமன் மஞ்சத்தில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தானாம். துரியோதனனும் அர்ஜுனனும் அவனிடம் உதவி கேட்க போனார்களாம். துரியோதனன் பரந்தாமனின் தலைமாட்டு அருகே அமர்ந்தானாம். அர்ஜுனன் காலடியில் அமர்ந்தானாம். காலடியில் அமர்ந்திருந்ததால் விழித்ததும் முதலில் அவனையே பார்த்த பரந்தாமன், என் உதவி உனக்குத்தான் என்று கூறிவிட்டானாம். ஆணவம் தலைமாட்டில் அமர்ந்தது, அடக்கம் காலடியில் அமர்ந்தது. அடக்கத்துக்கு உதவி கிடைத்துவிட்டது. பாரத போரில் ஆணவம் தோற்றது. ஆணவத்தோடு நிமிர்ந்திருக்கும் தென்னை புயல் காற்றில் விழுந்துவிட்டால் மீண்டும் எழுந்து நிற்க முடிவதில்லை. நாணலோ பணிந்து வளைந்து எந்த காற்றிலும் தப்பிவிடுகிறது. எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் என்றான் வள்ளுவன். அடக்கம் அமரருள் உய்க்கும் என்றவனும் அவனே. 4 வரி ஒழுங்காக எழுதுவதற்கு முன்னால் கம்பன் என்னிடம் பிச்சை எடுக்க வேண்டும் என்று பேசுகிறவர்கள் உண்டு. ஆனால் கம்பனுக்கு அந்த ஆணவம் வந்ததே இல்லை. அதனால்தான் காலங்களுக்கும் நிலைக்கக்கூடிய காவியத்தை அவனால் எழுத முடிந்தது. இந்துக்கள் வற்புறுத்தும் பணிவும் அடக்கமும் வாழ்வில் வெற்றியை நோக்கி போவதற்கான படிக்கட்டுகளே. இந்த பணிவை வங்காளத்து இந்துக்களிடம் அதிகம் காணலாம். தன்னை விட வயதில் மூத்தவரை சந்தித்தால் எந்த பேரறிஞனும் அவர்கள் காலை தொட்டு கும்பிடுகின்றான். வெறும் வயதுக்கே அந்த மரியாதையை தருகிறான். என்னுடைய விழா ஒன்றில் ஒரு பெரும் தலைவரின் காலை தொட்டு வணங்கியது பற்றி என்னை சிலர் கோபித்தார்கள். நான் சொன்னேன், அந்த கால்கள் தேசத்துக்காக சத்தியாகிரகம் செய்ய போன கால்கள், சிறைச்சாலையில் பல்லாண்டு உலாவிய கால்கள். என்னுடைய கால்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாததால் கைகளாவது அந்த பாக்கியத்தை பெறட்டுமே. சில சபைகளில் என்னை உட்கார வைத்துக்கொண்டே என்னை புகழ்வார்கள். எனக்கு சர்வாங்கமும் ஒடுங்கிவிடும். நாம் என்ன எழுதிவிட்டோம், என்ன செய்துவிட்டோம் என்ற எண்ணமே தோன்றும். இப்படி புகழ்கிறார்களே என்ற பயம் தோன்றும். ஆண்டவன் என் தலையில் ஆணவத்தை உட்கார வைத்து என்னை அவமானப்படுத்தியதில்லை. அடக்கத்தில் இருக்கும் சுகம் ஆணவத்தில் இல்லை. ஆணவத்தின் வெற்றி ஆரவாரங்களையும் அவற்றின் வீழ்ச்சியையும் இந்துக்களின் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் படியுங்கள். கீதையில் கண்ணன் சொல்லும் ஸ்வதர்மங்களில் அடக்கமும் ஒன்று என்பதை அறியுங்கள். குருட்டுத்தனமாக ஏதேனும் வெற்றியோ பதவியோ கிடைத்துவிட்டால் அதை வைத்துக்கொண்டு ஞானிகளையும் பெரியவர்களையும் அவமதிக்காதீர்கள். அடங்கி வாழ்ந்தால் ஆயுள் காலம் முழுவதும் ஓங்கி வாழலாம் என்பதே இந்து மதத்தின் சாரம். 9. தாய் ஒரு விளக்கம். பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நண்பர் எனக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அவர் எழுப்பியிருக்கும் ஐயம் சிந்தனைக்குரியது. அது பற்றி விளக்கமும் கூறும் முன் அவரது கடிதத்தை அப்படியே சமர்ப்பிக்கிறேன். தாயை வணங்கு, தந்தையை தொழு. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. கோயில் சென்று அடையும் புண்ணியத்தை விட தாயை வணங்கி கிடைப்பது பெரும் புண்ணியம் என்று இந்த வாரக்கதரில் எழுதியுள்ளீர்கள். நானும் சிறிதளவு படித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை, குழம்புகிறது. அதாவது, தாய் எப்படிப்பட்டவராக இருப்பினும், அவர் எத்தகைய செயலை செய்பவராக இருப்பினும், பிள்ளையிடம் வாஞ்சையோ பெரியோரிடத்து மதிப்போ மஞ்சள் குங்குமம் தந்தவனிடத்து மாண்போ இன்றி தாந்தோன்றித்தனமாக நடக்கும் தாயை கூட மதிக்கலாகுமோ? மேலும் கூட்டு குடும்பம் குழப்பமடைந்து சிதறிப்போகச் செய்யும் உள்ளம் படைத்து கூச்சல் குழப்பம் மிகுதியும் விளைவித்து வயது வந்த பிள்ளைகளை மதிக்காமல் நடக்கும் தாய்க்கு அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொல்கிறது? இப்படிப்பட்ட ஒரு தாயை வைத்தால் ஏற்படக்கூடிய பாவ புண்ணியங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்பதை அறிய ஆவலுடன் இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் வீட்டுக்கும் வீட்டு பெரியோர்களுக்கும் நல்லது செய்ய முயல்கிறேன். ஆனால் இதன் மூலம் எனக்கு என்ன தண்டனை, பாவ புண்ணியங்கள் கிடைக்கும்? உண்மைதான், ஒரு தாய் ராட்சசியாக இருந்துவிட்டால் அவளும் வணங்கத்தக்கவள் தானா? மகனுக்கு சோறு போடாமல், மணாளனை மதிக்காமல், கற்பு நெறி உள்ளவளாக இருந்தாலும் இந்துக்கள் சொல்வது போல் ஓர் அன்னையின் குணம் இல்லாமல் ராட்சச போக்கில் நடப்பவளை எங்கனம் வணங்குவது? முதலில் இதற்கு என்பதில் அப்படிப்பட்ட தாய் லட்சத்தில் ஒருத்தியே என்பதாகும். எந்த நியதியிலும் விதிவிலக்கு உண்டு. ராட்சச தாயும் அப்படியே. 3 தலையோடு கன்றுக்குட்டி, 5 குலை தள்ளிய வாழை மரம் என்பது போல குணம் கெட்ட தாயும் ஓர் அபூர்வ சிருஷ்டியே. பசுக்கள் சாந்தமானவை. அவற்றில் முட்டித் தள்ளுகின்ற பசுக்களும் உண்டு. அவற்றில் சொந்த கன்றுகளையே முட்டித் தள்ளுகின்ற பசுக்களும் உண்டு. இவை அபூர்வமானவை. கண்ணாடி துண்டுகளையே தின்று ஒருவர் ஜீவிக்கிறாராம். பூமிக்கடியில் 6 மாதங்கள் இருந்த ஒருவர் உயிரோடு வெளிவருகிறாராம். இவர்கள் எப்படி லட்சத்திலோ கோடியிலோ ஒருவராக காட்சி அளிக்கிறார்களோ அப்படியேதான் குணம் கெட்ட தாயும்.
சத்திய தேவதை ருத்ர தாண்டவமும் ஆடுவதாக இந்துக்களின் புராணங்கள் கூறுகின்றன. ருத்ர தாண்டவம் முடிந்த பிறகு அமைதி அடைகின்றது. ராட்சச குணம் கொண்ட தாயும் தன் முதுமையில் அமைதி அடைகிறாள். சட்டி தூக்கி தெரு தெருவாக அலைய வேண்டிய நிலைமைக்கு வருகிறாள். பரம்பொருள் அந்த தாயை அப்படித்தான் தண்டிக்கிறான். பசி பட்டினி நோய்களால் வெந்து தன் பாவங்களுக்கு கழுவாய் தேடுகிறாள் அவள். அத்தகைய தாய்க்கு துர்மரணமே சம்பவிக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. மலர் கல்லாகிவிட்டால் வாசம் போய்விடுகிறது. தோற்றம் மலரானாலும் அது வெறும் கல்லை. குணம் கெட்ட தாயும் அப்படியே. இப்படிப்பட்ட தாய் எப்படி உற்பத்தி ஆகிறாள்? இந்துக்களின் பூர்வ ஜென்ம நம்பிக்கையை இங்கேதான் நாமும் ஒப்புக்கொள்கிறேன். பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம் தொடர்ந்து வருகிறது. காரணம் தெரியாத துயரங்களுக்கு அதுதான் காரணம் என்று இந்துக்கள் நம்பிக்கை. போன ஜென்மத்தில் மகனாலும் மணாளனாலும் பழிவாங்கப்பட்ட தாயொருத்தி அடுத்த ஜென்மத்தில் இருவரையும் பழிவாங்குகிறாள் என்றேதான் அதற்கு பொருள் கொள்கிறேன். இது எனது யூகமே. வேறு பொருட்களும் இருக்கக்கூடும். இல்லை என்றால் உலகத்திலேயே மென்மையான அன்னையின் இதயம் கல்லாவது எப்படி? இறைவனின் திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று என்பதை தவிர வேறு பதில் சொல்ல எனக்கு தெரியவில்லை. எதிலும் விதிவிலக்கு உண்டு என்பதைத்தான் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கோடானு கோடி இந்துக்களில் இப்படிப்பட்ட தாய்மார்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவே இருப்பார்கள். அதற்காக அந்த தாயின் மகனோ கணவனோ தாய் குலத்தையே வெறுக்கக்கூடாது. வகை வகையான மலர்கள் பூத்து குலுங்கும் உலகில் ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு விதமான வாசம் உண்டு. ஆனால் மலர் ஒன்று மலநாற்றம் அடிப்பது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அபூர்வமான மலர். அது மலரும் செடியின் பெயர் பீனாரி சங்கு என்பதாகும். அந்த செடியின் இலைகள் கூட மலநாற்றமே அடிக்கும். அந்த இலைகளை அரைத்து குடித்தால் உடம்பில் எவ்வளவு சிரங்கு இருந்தாலும் உதிர்ந்துவிடும். அந்த மலரை தேடி பிடித்து வாங்கி பாருங்கள். அதைவிட அழகான மலர் உலகத்திலேயே கிடையாது. ஆனால் அதை மூக்கிலே வைத்தால் 3 நாளைக்கு சோறு செல்லாது. அதுவும் இறைவனின் படைப்புதான். உலகத்திலுள்ள அபூர்வ தன்மைகளை மனதிற்கொண்டு இந்துக்கள் பூர்வ ஜென்ம நம்பிக்கையை வளர்த்தார்கள். குணம் கெட்டவளை தாயாக பெற்றவர்கள் இந்த பூர்வ ஜென்ம நம்பிக்கையிலேயே அமைதியுற வேண்டும். அவர்கள் அவளை வணங்க வேண்டியதில்லை, அவளை விட்டு ஒதுங்கிவிட வேண்டும். முதுமையில் அவளே வந்து அவர்களை வணங்குவாள். விதிவிலக்குகளை வைத்து பொதுவான தத்துவங்களை யாரும் எடை போடக்கூடாது. பொதுவில் தாய்மை என்பது இந்துக்களால் சக்தி என்று அழைக்கப்படுகிறது. இரத்த பாசத்தை உடம்பு சிலிர்க்க வர்ணிப்பது இந்து மதம் மட்டும்தான். பூமியை பூமாதா என்றும் பசுவை கோமாதா என்றும் வர்ணிப்பவர்கள் இந்துக்கள் தான். பொறுமையில் பூமாதேவி என்றும் அமைதியில் பசு என்றும் சொல்பவர்கள் இந்துக்கள் தான். ஆகவே பொறுமையும் அமைதியும் நிறைந்தவள் தாய் என்பது இந்துக்கள் மரபு. பொறுமை, அமைதி, இரத்தம், பாசம், தன் வயிற்றை பட்டினி போட்டு மகனுக்கு ஊட்டுதல், இவையே தாய்மை. இந்துக்களிடையே ஒரு கதை உண்டு. ஒரு தாய், அவளுக்கு ஒரு மகன். அந்த மகனோ தாசிலோலன். ஒரு தாசியிடம் மனதை பறிகொடுத்தான். மனம் போனபடியே பொருள் போகும் என்றபடி பொருளையும் பறிகொடுத்தான். அவனிடம் பொருளில்லை என்பதை அறிந்த கணிகை அவளை துரத்தி அடித்தாள். அவனோ மோக லாகிரி முற்றி உனக்கு எது வேண்டுமோ கொண்டு வருகிறேன் என்று காலில் விழுந்தான். அவள் கேலியாக சிரித்து கொண்டே உன் தாயின் இருதயம் வேண்டும் எனக்கு என்றாள். காம மயக்கத்தில் சிக்கிய அவன் தாயிடம் ஓடினான். அம்மா, அவளுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஏதுமில்லை, உன் இருதயம் வேண்டும் என்கிறாள். அவளை என்னால் மறக்க முடியாதம்மா என்று அழுதான். தாய் கேட்டாள். அதன் மூலம் அவள் திருப்தி அடைந்து உன்னுடனேயே இருப்பாளா மகனே? இருப்பாள் என்றான். தன்னை கொன்று இருதயம் வெட்டி எடுத்து கொள்ளும்படி தாய் கூறினாள். அவன் தாயை கொன்றான். இருதயத்தை எடுத்தான். வலது கையில் ஏந்தியவாறு கணிகை வீட்டுக்கு நோக்கி ஓடினான். வழியில் ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்தான். கையில் இருந்த தாயின் இருதயம் 4 அடி தள்ளி விழுந்தது. அடிபட்டு விழுந்த அவனை பார்த்து அதே இருதயம் சொன்னது, ஐயோ, வலிக்கிறதா மகனே? நான் உயிரோடு இல்லையே உனக்கு மருத்துவம் செய்ய. மகன் அம்மா என்று அலறினான். அவன் ஆவி அப்பொழுதே பிரிந்தது. ஆம், அதன் பெயர்தான் தாய்மை. ஓரிடத்தில் நான் சொன்னேன், இறைவன் உன் ஆத்மாவுக்கு மட்டுமே பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று. ஆனால் ஓர் அன்னையோ உன் ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் பொறுப்பேற்றுக் கொள்கிறாள். கடைசியாக தாயை மதிப்பவர்களுக்கு, பக்தி செலுத்துவோர்களுக்கு எப்படி வாழ்வு வரும் என்பதை சாதாரண மனிதனுக்கு புரியும்படி சொல்கிறேன். இன்று பட உலகில் இருப்பது வருஷங்களாக அசைக்க முடியாமல் இருந்து வரும் நட்சத்திரங்கள். அரசியலில் திடீரென்று அதிர்ஷ்டம் வாய்ந்த குறைந்த கல்வியே உள்ள தலைவர்கள் அனைவரையும் எண்ணி பாருங்கள். அவர்கள் அனைவரும் தாயிடம் பக்தி செலுத்திய ஒரே காரணத்தினால்தான் முன்னுக்கு வந்திருப்பார்கள். 10. மங்கள வழக்குகள். சுயமரியாதை சீர்திருத்த இயக்கம் தீவிரமாக இருந்த காலம். கடவுள் ஒழிப்பு, பார்ப்பன ஆதிக்க ஒழிப்பு, மூட நம்பிக்கை ஒழிப்பு என அது ஆரவாரம் செய்த காலம். அந்த ஆரவாரத்தால் கவரப்பட்டவர்களில் நானும் ஒருவன். கருப்பு சட்டை போட்டுக்கொள்வதும் மதங்களையும் மதவாதிகளையும் கேலி செய்வதும் அந்த நாளில் இளைஞர்களுக்கு வேடிக்கை விளையாட்டாக இருந்தது.
அது ஒரு தத்துவமா, அதில் பொருள் உண்டா பயனுண்டா என்று அறிய முடியாத வயது. அந்த வயதிலும் அந்த நிலையிலும் இந்துக்களின் மங்கள வழக்குகள் மீது எனக்கு பிடிப்பு உண்டு. சில சீர்திருத்த திருமணங்களுக்கு நான் தலைமை தாங்கி இருக்கிறேன். மற்றும் சில திருமணங்களில் நான் பேசியும் இருக்கிறேன். இன்று மேலவை தலைவராக இருக்கும் திரு CP சிற்றரசுவின் மகளுக்கு சீர்திருத்த திருமணம் நடந்தபோது நானும் அதில் கலந்து கொண்டேன். அங்கே பேசியவர்களில் பொன்னம்பலனார் என்றொருவரும் பேசினார். மணமக்களின் தலைமீது மஞ்சள் அரிசியும் புஷ்பங்களும் தூவப்பட்டது பற்றி அவர் குறிப்பிட்டார். அங்கே மஞ்சள் அரிசி தூவினார்கள். இந்த முட்டாள்தனம் எதற்காக? பிணத்துக்கும் தான் மஞ்சள் அரிசி தூவுகிறார்கள். இவர்கள் மணமக்களா இல்லை பிணங்களா என்று அவர் பேசினார். எனக்கு நெஞ்சில் அடிப்பது போல் இருந்தது. திருமண வீட்டில் அமங்கலமாக பேசுகிறாரே என்று நான் வருந்தினேன். இன்னொரு சீர்திருத்த திருமணம். அங்கே ஒருவர் பேசினார். இங்கே நடப்பது சீர்திருத்த திருமணம். 2 நிமிடத்தில் செலவில்லாமல் முடித்துவிட்டது. ஐயர் வரவில்லை, ஓமம் வளர்க்கவில்லை, அம்மி மிதிக்கவில்லை, அருந்ததியும் பார்க்கவில்லை. இங்கே ஐயர் வராததால் இந்த பெண் வாழ மாட்டாளா? இவளுக்கு பிள்ளை பிறக்காதா? ஐயர் வந்து நடத்தாததால் இவள் விதவையாகிவிடப் போகிறாளா? அப்படியே விதவையாகிறாள் என்றே வைத்துக் கொள்வோம். ஐயர் நடத்தும் திருமணங்களில் பெண் விதவை ஆவதில்லையா? அந்த ஐயர் வீட்டிலேயே விதவைகள் இருப்பார்களே. அவர் வந்து கட்டினால்தான் தாலி நிலைக்குமா? நாங்கள் கட்டி வைத்தால் அருந்து போகுமா? அவர் பேசி முடிக்கவில்லை. நான் அவர் கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்தேன். நடப்பது திருமணம். நீ பேசுவது விதவையாவது எப்படி என்பதை பற்றி. பேசாமல் உட்கார் என்றேன். பிறகு நான் பேசும்போது நமது மங்கள மரபுகள் பற்றி குறிப்பிட்டேன். மங்களம் அமங்கலம் என்று இந்துக்கள் பிரித்தது மூட நம்பிக்கையால் அல்ல, அது மனோதத்துவ மருத்துவம். நல்ல செய்திகள், வாழ்த்துக்கள் ஒரு மனிதனின் காதில் விழுந்து கொண்டே இருந்தால் அவனது ஆயுளும் விருத்தியாகிறது, ஆனந்தமும் அதிகரிக்கிறது. சந்தோஷ செய்திகள், வெற்றி செய்திகள் கேட்கும் பொழுது அவன் உடல் எவ்வளவு புல்லரிக்கிறது. மங்கள வழக்குகள் அதற்காகவே ஏற்பட்டவை. திருமணத்தில் மாங்கல்யம் கட்டும்போது ஏன் கெட்டி மேளம் கொட்டுகிறார்கள்? ஏதாவது ஒரு மூலையில் யாரோ யாரையோ நீ நாசமாய் போக என்றோ, உன் தலையில் இடி விழ என்றோ அமங்கலமாய் திட்டிக் கொண்டிருக்க கூடும். அத்தகைய வார்த்தைகள் மணமக்களின் காதுகளில் விழக்கூடாது என்பதற்காகவே, அந்த சத்தத்தை அடக்குவதற்காகவே பலமாக கெட்டி மேளம் தட்டப்படுகிறது. இதையெல்லாம் மூட நம்பிக்கை என்று சொல்லிக்கொண்டு துள்ளி வந்த சீர்திருத்தம் களை எடுக்கிற வேகத்தில் பயிரையே பிடுங்க ஆரம்பித்தது. நமது மங்கள வழக்குகள் ஒரு நாகரிக சம்பிரதாயத்தையே உருவாக்கியுள்ளன. அவற்றுள் பல விஞ்ஞான ரீதியானவை. மணமக்கள் வீட்டுக்குள் நுழையும் போது ஏன் வலது காலை எடுத்து வைத்து வர சொல்கிறார்கள்? மணவரையை சுற்றி ஏன் வலம் வருகிறார்கள்? ஊர்வலம் வருவது என்று ஏன் கூறுகிறார்கள்? எல்லாமே வலப்புறம் போவதன் நோக்கம் என்ன? காரணம், பூமியே வலப்புறமாக சுழல்கிறது என்பதுதான். மனிதனின் 2 கால்களில் 2 கைகளில் இடது கால் கைகளை விட வலது கால் கைகள் பலம் வாய்ந்தவை. சக்தியோடு வாழ நிரந்தரமாக எதிலும் வலப்புறமாக வருவது நன்று என்று இந்துக்கள் நம்பினார்கள், நம்புகிறார்கள். வலம் என்பது நாம் வலிமையடைவோம் என்றும் பொருள் தருகிறது. வலியோம், வல்லோம், வல்லம், வலம், இந்த 4 வார்த்தைகளும் ஒரே பொருள் உடையவை. நமது வலிமையின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வதற்கே வலது காலை முதலில் எடுத்து வைக்க சொன்னார்கள் இந்துக்கள். சாதாரணமாக நண்பர்கள் வீட்டுக்கோ திருமணங்களுக்கோ போகிறவர்கள் திரும்பிச் செல்லும் போது போய் வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டு போவார்கள். அதன் பொருள், இன்னும் பல திருமணங்கள், விழாக்கள் உன் வீட்டில் நடைபெறும், நாங்கள் மீண்டும் வருகிறோம் என்பதே. அம்மங்கள வீட்டுக்கு சென்று வருகிறவர்கள் திரும்பும் போது போகிறேன் என்று சொல்லிக் கொண்டு போவார்கள். அதன் பொருள், இனி உன் வீட்டில் அமங்கலம் நேராது, நாங்கள் வரவேண்டியதாய் இருக்காது என்று நம்பிக்கையூட்டுவதற்காகும். மணமக்களை 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று ஏன் வாழ்த்துகிறோம்? உலகத்திலுள்ள வாழ்க்கை பேறுகள் இந்துக்களால் 16 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அவை மக்கட்பேறு, செல்வப்பேறு, உடல் நலம் என 16 வகையாக விரியும். மணமக்கள் எவ்வளவு சுகமும் பெற வேண்டும் என்பதையே இந்துக்கள் 16 பெற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். 100கணக்கான ஆண்டுகள் விழுதுவிட்டு தழைக்கும் மரம் ஆலமரம் ஒன்றுதான். ஓரிடத்தில் முளைக்கும் அருகம்புல் அத்தனையும் ஒன்று சேர்ப்பது ஒரே வேர்தான். இப்படி தழைத்து நிற்பவை, வேரோடு வாழ்பவை, பெருமைக்குரிய பேறுகள் அனைத்தையும் மங்கள வழக்கில் சேர்த்தார்கள் இந்துக்கள். கணவரின் பெயரை மனைவி சொன்னால் கூட மரியாதையும் குறையும், மங்களமும் குறையும் என்று நம்பினார்கள். யாராவது ஒருவர் தும்மினால் பக்கத்தில் இருக்கிறவர்கள் வாழ்க என்பார்கள். தும்மி நேனாக வழுதினால் என்றான் வள்ளுவன். தும்மும் போதும் சிலர் 100 வயது என்பார்கள். எங்கள் பாண்டிய நாட்டில் பிச்சைக்காரர்கள் வந்து சோறு கேட்கும் போது சோறு இல்லை என்றால் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். நிறைய இருக்கிறது, நாளைக்கு வா என்பார்கள்.
தீபத்தை அணைக்கச் சொல்லும் போது அணையுங்கள் என்று சொல்ல மாட்டார்கள், வளர்த்துவிடு என்பார்கள். வீட்டில் ஒருவர் இறந்து விட்டதை குறிக்கும் போது சிவலோக பதவி அடைந்தார், பரலோக பிராப்தி அடைந்தார் என்பார்கள். பெண் ருதுவானதை பூப்படைந்தால் புஷ்பவதியானாள் என்பார்கள். அதாவது பெண் மொட்டாக இருந்து புஷ்பம் போல் மலர்ந்திருக்கிறாள் என்பது அதன் பொருள். மணமகளின் முதலிரவை சாந்தி முகூர்த்தம் என்பார்கள். காதலில் துடித்து கொண்டிருந்த உள்ளம், ஆசைகளை அடக்கி கொண்டிருந்த உடம்பு அன்றைக்கு சாந்தி அடைகிறது என்பது அதன் பொருள். இந்துக்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தையிலுமே மங்களமே நிறைந்திருக்கும். நான் சொல்வது சராசரி இந்துக்களை. ஆத்திரக்காரர்கள் அமங்கலமாக பேசுவது இந்துக்களின் மரபை சேர்ந்ததல்ல. நன்றாக வாழ்கின்ற பெண்ணை எங்கள் ஊரில் வாழ்வரசு என்பார்கள், கொச்சை தமிழில் வாவரசு என்பார்கள். பெரும்பாலான இந்து சமூகங்களில் கணவனை இழந்த பெண் வெள்ளை சேலை அணிய வேண்டும் என்று விதி வகுத்து வைத்திருப்பது ஏன்? இவள் கணவனை இழந்தவள் என்று தனித்து காட்டுவதற்காகவும் கணவனை இழந்தும் தூய்மையானவள் என்று குறிப்பதற்காகவும். ஆக மங்கள மரபு அல்லது வழக்கு என்பது வாழ்க்கையில் நம்பிக்கையும் உற்சாகமும் உண்டாவதற்காகவே. அமங்கலங்கள் குறிப்பிடப்படும் போதெல்லாம் அவற்றில் அடக்கமும் அமைதியும் வற்புறுத்தப்படுகின்றன. இந்த துயரங்கள் உனக்கு இறைவனால் அளிக்கப்பட்டிருக்கின்றன, அவற்றை நீ ஏற்றுக்கொள் என கூறுவதே அமங்கலங்களின் பலர் கூடி பரிந்திருப்பதன் நோக்கம். வாழாமல் இறந்து போன குழந்தைகளை, வாலிபர்களை, கன்னி பெண்களை இந்துக்கள் புதைக்கிறார்கள். கொஞ்ச நாளாவது வாழ்ந்து இறந்தவர்களை எரிக்கிறார்கள். வாழாத உடம்பு மண்ணிலே கலந்து நிம்மதியடையவும், வாழ்ந்த உடம்பு விண்ணிலே கலந்து ஐக்கியமாகவும் அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். சாம்பலை ஏன் நதியில் கரைக்கிறார்கள்? ஆறு போல உன் ஆத்மா ஓடி கடல் போல் இருக்கும் இறைவனோடு கலக்கட்டும் என்பதற்கே. இந்துக்களின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் பழக்க வழக்கங்களையும் கூர்ந்து நோக்குங்கள். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் பொருள் விரித்து பாருங்கள். இயற்கையாகவே மங்களம் அமங்கலம் தெரிந்துவிடும். மங்கள சொற்கள், மங்கள அணி, மங்கள விழா என்ற வார்த்தைகள் இந்துக்களின் பண்பாட்டு உணர்ச்சியை அறிவுறுத்தும். அடுத்தவர் வீட்டில் சாப்பிடும்போது சாப்பாடு மட்டமாக இருந்தாலும் அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லுவது இந்துக்கள் வலியுறுத்தும் நாகரீகம். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக நாகரீகம் வேண்டுபவர் என்றான் வள்ளுவன். உலகத்தில் நாகரீகம் என்பது 20ஆம் நூற்றாண்டின் பழக்க வழக்கங்களை குறிக்கிறது. நமது நாகரிகமோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிவிட்டது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் முதல் பாகம் 24 பகுதிகளை கொண்டது. அதில் முதல் 10 மட்டும் படித்திருக்கிறேன். அடுத்த 14 பாகங்களும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்துக்களின் புனித நூலான அர்த்தமுள்ள இந்து மதம், இந்து மதங்களை பற்றி தெரியாதவர்களும் எளிய முறையில் தெரிந்து கொள்வதற்காக வழங்கப்படுகிறது. நன்றி.